தமிழ்நாட்டோட மூல முடுக்கில் இருந்தும் சின்ன சின்ன கிராமத்தில் இருந்தும் சினிமா ஆசையில் சென்னை நோக்கி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாப்பாடு தான். அப்படி வந்து இறங்கினவங்க சாப்பாடுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கும் பொழுது அங்கே இருந்த இன்னொருத்தர் அவர்கிட்ட ஒரு முகவரி சொல்வார். டி நகர் ராஜா பாதர் சாலை, அங்கே போனால் ஒருத்தர் இருப்பார், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படி எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் எப்பவும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குற பொன்மன செல்வன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள். அவருடைய வாழ்க்கையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து கேட்கலாம். ஏர்லி லைஃப், வானில் ஒரு நட்சத்திரம். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர், சிவாஜிக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் ரஜினிகாந்த். அவர் ஒரு நாள் சினிமா தயாரிப்பாளர் ஒருத்தரை பார்க்க லாட்ஜுக்கு வந்தார். அப்போ ரஜினிகாந்த் கிட்ட நம்ம சாரப்பாம்பு சூப்பராஜ் சொல்றாரு, அண்ணா உங்களை மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு ஸ்டைலா புல்லட் ஓட்டிக்கிட்டு உங்களை மாதிரியே பெரிய ஹீரோவா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பையன் இருக்கானே. இதை கேட்ட உடனே ரஜினிகாந்த் சாருக்கு அந்த பையனை பார்க்க ஆசை வருது. அவன் இப்போ எங்க இருப்பான்னு கேட்குறாரு. இப்போ இங்க வருவான்னு அவர் சொல்ல ரஜினிகாந்த் அந்த பையனை பார்க்க அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு புல்லட் வந்து நிற்குது. அதுல இருந்து நல்ல கருப்பு தேக்கத்துல காந்த கண்களோட ஸ்டைலா ஒரு பையன் இறங்கி வராரு. அவரை பார்த்ததும் ரஜினி சார் அவர்கிட்ட போய் ஹாய், நான் தான் ரஜினிகாந்த்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் என் பேர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி நான் உங்களை மாதிரி பெரிய ஹீரோவாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு கையை கொடுத்துட்டு போறாரு ரஜினிகாந்த் சார். இப்படி ஆரம்பிச்ச தன்னுடைய சினிமா வாழ்க்கைய ஒரு பையனா பின்னால ரஜினிகாந்துக்கு மட்டுமே இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் கேப்டன் ஆயிட்டார் இல்லையா? அது எப்படின்னு பார்க்கலாம். 1952 வருஷம் ஆகஸ்ட் 25 அழகர் சாமி அப்படின்ற ரைஸ் மில் முதலாளிக்கும் ஆண்டாள் அம்மாவுக்கும் மகனாக பிறந்தாரு. அவருடைய அப்பா, அவங்களுடைய அம்மா, அவங்க வச்ச பேரு நாராயணன் விஜயராஜ் அழகர் சாமி. மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல இருந்து நடிக்க சென்னைக்கு வராரு. அப்பதான் விஜயராஜ் அப்படின்ற அவருடைய பெயரு விஜயகாந்தா ஆகியிருக்கு. இந்த கதையை பின்னாடி பார்க்கலாம். நம்ம கேப்டன் கூட பிறந்தவங்க 3 பேருங்க. கேப்டன் அவங்களுக்கு ஒரு நல்ல வயசா இருக்கும்போதே அவங்களுடைய அம்மா இறந்துடுறாங்க. அதனால அவருடைய உறவுக்காரங்க எல்லாம் சேர்ந்து கேப்டன் அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க பேரு ருக்மணி அம்மாள். அவங்களுக்கு 7 பசங்க இருந்தாங்க. கேப்டன் அவங்களுடைய குடும்பம் ரொம்ப பெருசுங்க. அதே மாதிரி அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேப்டன் குடும்பம் மதுரையில் கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. கேப்டன் அப்பா 4 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறமா அவரும் இறந்து போயிட்டாரு. மற்ற எல்லாருக்கும் கேப்டன் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருங்க. கடைசியில் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால குடும்பம்னா என்ன அப்படிங்கிறதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம்னா என்னங்கிறதும் சின்ன வயசுல இருந்தே கேப்டனுக்கு புரிய ஆரம்பிச்சது. சின்ன வயசுல இருந்தே கேப்டனுக்கு அம்மா பாசம் கிடைச்சதே கிடையாது. அப்பாவும் கொஞ்சம் கண்டிப்பானவராக தான் இருந்திருக்காரு. கேப்டனுடைய பள்ளி படிப்பு முழுசுமே ஹாஸ்டல் வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு. அதனால தான் கடைசி வரைக்கும் அவரை சுற்றி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவரை அவங்க எல்லார் கூடயும் அனுசரித்து போகவும் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. கேப்டன் அவங்க 1வது வகுப்புல இருந்து 6வது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்காங்க. படிக்கும் பொழுது கேப்டன் அவங்களுக்கு தமிழ் மொழி மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு காரணமாக இருந்தது அவருடைய தமிழ் வாத்தியார் சார்லஸ் சார் தான். சார்லஸ் அவங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது கதர் வேட்டி, கதர் சட்டை, கதர் துண்டு, காந்தி குல்லா இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் வந்திருக்காரு. அவர் தமிழில் நேசித்து சொல்லி கொடுத்து நம்ம கேப்டனுக்கு பிடிச்சு போச்சுங்க. ஒரு பாடத்து மேலே ஆர்வம் வரணும்னா அது சொல்லித்தரவங்க மேலேயும் ஆர்வம் வரணும் இல்லையா? அப்போதான் அந்த பாடம் நம்ம மூளைக்கு போகாமல் மனசுக்கு போகணும்னு சின்ன வயசில் அடிக்கடி நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கேப்டன் அவங்களுக்கும் தமிழ் மேலே தீராத பற்றும் ஆர்வமும் ஏற்பட்டுச்சு. அது அவரை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கொண்டு போய் விட்டுடுச்சு. 6வது 7வது வகுப்பு முடிச்சுட்டு 8வது வகுப்பு படிக்க மதுரை MC ஸ்கூலில் சேர்ந்தாரு. 9வது வகுப்பை நாடார் ஸ்கூலில் படித்தார். இப்படி நிறைய பள்ளிக்கூடத்தில் மாறி மாறி படித்ததுனால கேப்டனுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அந்த நண்பர்களுடைய நட்பு பெரிய ஹீரோவாக வளர்ந்ததுக்கு அப்புறமும் அப்படியே தொடர்ந்துருக்குங்க. அவங்க எல்லார்கிட்டையும் எதுவுமே இல்லாத சமயத்தில் எப்படி பழகினாரோ அதே மாதிரியே பெரிய ஹீரோவா, பெரிய கட்சியோட தலைவராக வளர்ந்ததுக்கு அப்புறமும் பழகியிருக்காரு. இதுதான் கேப்டன் அவங்களுடைய குணம்.
பாபநாசத்துல 10வது படிக்கும் பொழுதே அருள் பிரகாஷ்ங்கிற ஹெச்எம் இருந்திருக்காரு. அவரும் கேப்டன் படிச்ச பழைய ஸ்கூல்ல இருந்து மாறி புது ஸ்கூல் அவருக்கே ஹெச்எம்மா வந்திருக்காரு. அப்போ விஜயகாந்த் சார் அவர்கள் 11வது வகுப்பை யூனியன் கிரைஸ்ட் ஸ்கூல்ல மதுரையில படிச்சிருக்காரு. கேப்டன் அவருக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போயிருந்திருக்கு. அதனாலதான் பெரிய ஹீரோவா ஆனதுக்கு அப்புறமும் தான் படிச்ச பள்ளிக்கு போகும்பொழுது ₹1,00,000 டொனேஷனை கொடுத்துருக்காருங்க. கேப்டன் அவங்க படிக்க காலகட்டத்தில் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபார்மருங்கிற ஒரு பேரில் தான் பஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துருக்கு. எங்கேயும் தமிழ் எழுத்து காணப்படலை. இதனால பொங்கி எழுந்த கேப்டன் அவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு. சும்மாவே தப்ப தட்டி கேட்கக்கூடிய குணம் கொண்ட கேப்டன் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே தமிழ் இல்லைங்கிறத பார்த்ததும் பொறுக்க முடியல. அந்த கோபத்தில் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. கேப்டன் அவங்களுக்கு சின்ன வயசுல கொடிக்கால் புளி திங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தினுடைய வாசல்ல ஐஸ்கிரீம் வண்டி வச்சு வித்த ஐஸ் குச்சி ரொம்ப பிடிச்சி போய் அது வாங்கி சாப்பிட்றதுல அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா. அதே மாதிரி இழந்த பழத்தை உருட்டி உப்பில் தொட்டு சாப்பிட்றதும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழக்கம். பின்னாடி ஹை ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமும் பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சிட்டு எம்ஜிஆர் படத்துக்கு போகிறதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேப்டன் எம்ஜிஆர் உடைய தீவிர ரசிகராக இருந்திருக்காரு. மேலமாசி வீதியில் இருந்த கேப்டனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் மதுரையிலேயே ரொம்ப பழமையான சென்ட்ரல் தியேட்டர் இருந்திருக்கு. கேப்டன் சின்ன வயசுல இருந்து எல்லா படங்களையும் இந்த தியேட்டரில் தான் பார்த்தாரு. சினிமா மேலே அவருக்கு ஈர்ப்பு வர இந்த விஷயம் கூட காரணமாக இருந்திருக்கலாம். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் மேற்கு மாசி வீதியில் தான் கேப்டனுடைய வீடு இருக்கு. அந்த வீட்டோட பேரு ஆண்டாள் இல்லம். கேப்டனுடைய அம்மா ஆண்டாள் அவர்களுடைய நினைவா அப்போ அவருடைய அப்பா அழகர்சாமி இந்த வீட்டுக்கு ஆண்டாள் இல்லம்ன்ற பேரை வச்சிருக்காரு. முன்னாடி கேப்டன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இதே இடத்துல தான் ஓட்டு வீட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தான் கேப்டன் அவர்கள் சினிமாவுக்கு வர முயற்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இந்த வீட்டில் இப்போ கேப்டனுடைய தம்பி செல்வராஜும் அவருடைய குடும்பத்தினரும் இருக்காங்க. கேப்டன் அவர்கள் மதுரை கீரத்துறையில் இருந்த அவருடைய அப்பாவுக்கு சொந்தமான அரிசி ஆலையை கொஞ்சம் காலம் நடத்தி வந்தாரு. அப்பதான் தொழிலாளர்கள்னா யாரு, அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. தொழிலாளர்கள்கிட்டையும் தாயா பிள்ளையா பழக ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி சொல்ற எல்லாருமே அவருடைய பழகிற விதத்தை தான் உயர்த்தி பேசுறாங்க இல்லையா. இப்படி இருந்த கேப்டன் அவங்களுக்கு சினிமா ஆசை எப்படி வந்துச்சு? எல்லா இளைஞர்கள் மாதிரியும் நம்ம கேப்டனும் சின்ன வயசுல நண்பர்களுடைய சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்துறதும் தியேட்டர்ல படம் பார்க்கறதும் பார்த்த படத்தை பத்தி சிலாகிச்சு பேசுறதுமா இருந்திருக்காரு. அப்படி அவர் நண்பரோட அடிக்கடி போற இடமா இப்போ புது ஜெயில் ரோட்ல இருக்கக்கூடிய கரிமேடு இருந்திருக்கு. அந்த காலத்துல கரிமேடு பக்கத்துல இருந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்த்த கொஞ்சம் பேரு கேப்டனுக்கு நண்பர்களா இருந்தாங்க. அவங்கள பார்க்க வந்த மற்ற நண்பர்களை கூட்டிக்கிட்டு கேப்டன் கரிமேடு பகுதிக்கு வருவாராம். அப்போ கரிமேட்ல இருந்த ஆசை தம்பியோட மாநகராட்சி கடையின் 62வதுல இருந்த ராசி ஸ்டுடியோவுக்கும் வந்து போவாராம். இந்த ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு தான் கேப்டன் தினமும் அவர் பார்த்துக்கிட்டு வர படத்தை பற்றி சீன் பை சீனா ரொம்ப அழகாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து பேசுவாராம். ஆசை தம்பியும் அப்பப்போ இவங்களோட அரட்டையில் கலந்துக்குவாராம். இப்படிதான் அவங்களுடைய நட்பு தொடர்ந்துருக்கு. பின்னாடி இந்த ஸ்டூடியோ தான் கேப்டன் சினிமாவுக்கு அடித்தளமாக இருந்திருக்கு. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்டுடியோவில் எடுத்த ஸ்டில்களை தான் கேப்டன் சினிமா வாய்ப்பு தேட பயன்படுத்தியிருக்காருங்க. அதுக்கப்புறமா அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தோட சென்னைக்கு வந்து திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஸ்டுடியோ இப்போ வரைக்கும் மதுரையில் அதே இடத்துல அதே பேரில் தாங்க ஆசி தம்பி நடத்திட்டு வர்றாரு. இப்போ அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 73 இருக்கு. கேப்டன் அவர் எடுத்த பழைய ஸ்டில்களை இன்னும் அவர் ஸ்டுடியோவிலேயே பத்திரமா வச்சிருக்காரு. அதே மாதிரி மதுரையில் இருந்த திரைப்பட விநியோக நிறுவனமான சேனா ஃபிலிம்ஸ் கம்பெனியும் கேப்டன் நண்பர்களோட போற ஒரு இடமா இருந்துச்சு. அந்த சேனா ஃபிலிம்ஸோட உரிமையாளர் கேப்டனுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிச்சாரு. ஒரு நாள் அவர் கேப்டன் கிட்ட உங்களுக்கு படத்தில் நடிக்க ஆர்வம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அது வரைக்கும் கேப்டனுக்கு சினிமா மேலே தான் ஆர்வம் இருந்ததே தவிர நடிகன் ஆகணுங்கிற எண்ணம் கிடையாது. இப்போ இவர் இப்படி கேட்டதும் கேப்டனுக்கும் உள்ளுக்குள்ள ஆசை வர ஆரம்பிச்சிருக்கு. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் அவர் படத்தை பற்றி பேசுகிறத பார்த்துட்டு நீ எல்லாம் சினிமாவில் நடித்தா சூப்பராக இருக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமாவில் நடிக்கணும்னா விதவிதமான ஸ்டில்ஸ் எடுக்கணும்னு சொல்லி சேனா ஃபிலிம்ஸ் ஊழியர்கள் எல்லாம் மேலமாசி வீதியில் இருந்த ஒரு ஸ்டுடியோவுக்கு கேப்டனை அனுப்பியிருக்காங்க. அந்த ஸ்டுடியோவில் எடுத்த ஸ்டில் எதுவுமே சரியாக வரல. உடனே கரிமேட்டில் இருந்த ராசி ஸ்டுடியோவை தேடி வந்திருக்காரு கேப்டன். இங்கே ஆசை தம்பி எடுத்து கொடுத்த ஸ்டில்ஸ் தான் சினிமா வாய்ப்பு தேட பயன்படுத்தியிருக்காரு.
விஜயகாந்த் சினிமா பயணம். கருப்பா இருந்தா ரஜினின்னு நினைப்பா, உன்னை யார் உள்ள விட்டதுன்னு கேட்டு விரட்டி விட்டாரு ஒரு இயக்குனர். இவன் கூட ஜோடியா நடிச்சா என் மார்க்கெட்டே காலின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க ஒரு நடிகை. பணம் கொடு, உன்னை ஹீரோவா போடுறோன்னு சொன்னாரு ஒரு தயாரிப்பாளர். இப்படி பல அவமானங்களையும் கேலி கிண்டல்களையும் சந்திச்சு அதை இடது கையில தட்டிட்டு பல உயரங்களை தொட்டவர் தான் நம்மளுடைய கேப்டன். காலையில் அப்பாவுடைய ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்டு நைட்டு ஆசை தம்பி ஸ்டுடியோவுக்கு ஃபோட்டோ எடுக்க போயிடுவார். அந்த ராசி ஸ்டுடியோவில் தான் 1976 1977 இந்த காலகட்டத்தில் கேப்டனுக்கு சினிமாவில் வாய்ப்பு தேட ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் சினிமாவில் நடிக்க ஸ்டில்ஸ் பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கங்க. இப்போ தான் இந்த ஷார்ட் ஃபிலிம், யூடியூப் அப்படி அப்படின்னு நிறைய 1000 வழிகள் இருக்கு இல்லையா? அப்போல்லாம் அப்படி கிடையாது. அதனால கேப்டன் வேலையை முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் மட்டுமே தூங்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுப்பார். அப்புறம் கிளம்பி ஸ்டூடியோவுக்கு வந்தால் நைட்டில் இருந்து அதிகாலை வரைக்கும் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போது ஒரு ஸ்டில் எடுக்க 2 மணி நேரம் ஆகியிருக்கு. அது ஒரு வேலை சரியாக வரலன்னா திரும்பவும் அந்த ஸ்டில் எடுக்க 2 மணி நேரம் லைட்டிங் செட் பண்ணணும். அப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப ஸ்டில் எடுக்க முடியும். அது வரைக்கும் பொறுமையாக நின்று முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துருக்காரு கேப்டன். 8000 வாட்ஸ் பல்பு வச்சு தான் ஸ்டில்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் இருந்து பயங்கரமாக வெப்பம் வெளியே வருங்க. அது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட 41 நாளில் 32 ஸ்டில்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. பல பத்திரிகைகளை பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஸ்டில்ஸ் மாதிரியே அவங்க எடுத்திருக்காங்க. இயற்கையாகவே ரஜினி சாருக்கு போட்டியாக கேப்டனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவாக்குற வேலை தான் அப்போவே நடந்திருக்கு. அதே மாதிரி கேப்டனுடைய சினிமா வாழ்க்கையை சொல்லும் பொழுது இப்ராஹிம் ராவுத்தர் தவிர்த்துட்டு சொல்லவே முடியாதுங்க. கேப்டனை அணுவாக செதுக்குனதில் அவருக்கு மிகப்பெரிய பங்கே இருக்குது. சின்ன வயசுல இருந்தே கேப்டனுடைய நெருங்கின ஒரு நண்பராக இருந்தவர் தான் இப்ராஹிம் ராவுத்தர். அவருடைய சினிமா பயணத்திலையும் இப்ராஹிம் ராவுத்தர் தான் அதிகமாக நம்பினார் கேப்டன். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுங்க, அது என்றைக்குமே கேப்டன் தட்டினதே கிடையாது. எது சொன்னாலும் ராவுத்தர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்னு தான் சொல்வார். இல்லை ராவுத்தர் என்ன சொன்னாரு தான் கேட்பார். கேப்டன் நடிக்க வேண்டிய படங்களில் இருந்து அவருக்கு என்ன மாதிரியான கதைகளை செலக்ட் பண்ணணும், அவர் நடிக்கிற படத்தை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தயாரிக்கணும்னு எல்லாத்தையும் முடிவு செய்கிற அதிகாரம் யாருக்கு கிடைச்சிது? இப்ராஹிம் ராவுத்தருக்கு தான் இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் கேப்டன் சாருக்கு வில்லன் வாய்ப்பு தான் வந்திருக்குங்க. அவர் நடித்த படங்களும் சரியாக ஓடல. அப்போ தான் இயக்குனர் காஜா விஜயராஜ்ன்ற பேரை விஜயகாந்த்னு மாற்றினார். ஆரம்பத்தில் அவர் நடித்த தூரத்து இடி முழக்கம், இனிக்கும் இளமை, அகல் விளக்கு இந்த படங்கள் எல்லாமே ரசிகர்களால் பெருசாக கவனிக்கப்படலை. இந்த சமயத்தில் தான் S.A. சந்திரசேகர் அப்படின்ற ஒருத்தர் இயக்குனராக அறிமுகமாகிறாரு. அவருடைய முதல் படமும் சரியாக போகலை. அதனால் வெற்றியை சுவைச்சே ஆகணும் அப்படின்ட்டு இருந்த ஒரு 2 பேர் ஒன்றா சேர்ந்தாங்க. இந்த 2 பேருடைய கூட்டணியில் வெளியான படம் தான் சட்டம் ஒரு இருட்டறை. அதுதாங்க இவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் விளக்கை ஏற்றுச்சுன்னு சொல்லலாம். தமிழ்நாடு முழுசும் 100 நாட்கள் கடந்து ஓடிச்சு. அதுக்கு பின்னாடி நெஞ்சினிலே துணிவிருந்தால், சாட்சின்னு வரிசையா படங்கள், நாம நாராயண், சிவப்பு மல்லி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதில் கேப்டன் கேரக்டர் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டது. தொடர்ந்து புரட்சிகரமான கேரக்டர்கள் வந்துச்சு, பழி வாங்கக்கூடிய கதைகளாகவும் வந்துச்சு. கேப்டன் படம்னா புரட்சிகரமான கருத்துக்களும் இருக்கும், சட்டத்தின் ஓட்டைகள் சாட்டப்பட்டிருக்கும். தாயையோ சகோதரியையோ கொன்னவங்களை பழி வாங்குவார், ஊருக்கே துரோகம் செஞ்சவங்களை துவம்சம் செய்வார், அரசியல் முகமூடிக்காரர்களின் கொட்டத்தை ஒடுக்குவார். இந்த மாதிரியான கதைகள் கேப்டனை பலதரப்பட்ட ரசிகர்களின் பக்கம் கொண்டு ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். BNC இந்த ஒரு ஏரியா ரசிகர்கள் விசில் அடித்து கொண்டாடினாங்க. திரைப்பட தயாரிப்பாளரான இப்ராஹிம் ராவுத்தர் ஃபிலிம்ஸ், தமிழ் அன்னை சினி கிரியேஷன்ஸ் மற்றும் IV சினி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேனர்களில் கேப்டனை வச்சு பல திரைப்படங்களை எடுத்திருக்காங்க. இந்த பேனர்கள் வெளியான திரைப்படங்கள் ஏராளமான வெற்றியை பெற்றுச்சு. கேப்டனின் புகழும் வளர ஆரம்பிச்சது. இயக்குனர் அரவிந்தராஜ் இயக்கத்தில் வெளிவந்த உழவன் மகன் திரைப்படம் தான் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த முதல் திரைப்படம். 1987 வெளியான இந்த திரைப்படம் அடுத்த வருடமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ரஜினியின் மனிதன், கமலஹாசனின் நாயகன் திரைப்படங்களோடு போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த 1992 பரதன் மற்றும் தாய்மொழி, 1993 ராஜதுரை, 1995 கருப்பு நிலா,
1998 தர்மா இந்த மாதிரியான திரைப்படங்கள் வெளியாச்சு. மொத்தமா ராவுத்தர் ஃபிலிம்ஸ் பேனர்லயே கேப்டன் 6 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. இப்ராஹிம் ராவுத்தருடைய மற்றொரு தயாரிப்பு நிறுவனமான தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ் பேனர்ல கேப்டனுடைய நடிப்பு முதல்ல வெளியான திரைப்படம் பூந்தோட்ட காவல்காரன். 1988 ஆண்டு வெளியான திரைப்படம். இந்த ஒரு திரைப்படம் வெள்ளி விழா கண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து 1989 ஆண்டு பாட்டுக்கு ஒரு தலைவன், 1994 ஆண்டு என் ஆசை மச்சான், 1995 ஆண்டு காந்தி பிறந்த மண், 2000 ஆண்டு சிம்மாசனம், இந்த மாதிரியான திரைப்படங்களை கேப்டன் நடிச்சிருக்காரு. தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ் தயாரித்த 5 திரைப்படங்கள் கேப்டன் நடிச்சு கொடுத்துருக்காரு. இப்ராஹிம் ராவுத்தருடைய ஐவி சினி ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் வந்த திரைப்படங்கள் எல்லாமே கேப்டனுக்கு மிக சிறப்பான படங்களாக அமைஞ்சிருக்குங்க. வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பையே பெற்று தந்த படங்களாகவும் அது அமைஞ்சிருக்கு. இந்த பேனரில் வந்த படம் தான் இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அறிமுகமான புலன் விசாரணை திரைப்படம். 1990 வந்த இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாரு. இதை அடுத்து 1991 விஜயகாந்தோடைய 100வது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் வந்துச்சு. இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றுச்சு. நடிகர்களுடைய 100வது படம் சரியா ஓடாது அப்படின்ற நம்பிக்கையை தகர்த்து இருந்துச்சு. இதனை தொடர்ந்து 1993 ஆண்டுல சக்கரை தேவன், 1998 ஆண்டுல உளவுத்துறை அப்படின்னு இந்த மாதிரியான படங்கள்ல ஐவி சினி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த உடைய நிறுவனத்தினுடைய திரைப்படங்களில் விஜயகாந்த் சார் நடிச்சிருந்தார். அப்போல்லாம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு. அவங்க திறமை மேலே நம்பிக்கை வச்ச ஒரே நடிகர் கேப்டன் தாங்க. ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் வரிசையாக படங்களை பண்ணிக்கிட்டே இருந்தார் கேப்டன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் மட்டும் 18 திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. திரைப்பட கல்லூரி மாணவர்கள் தயாரித்து இயக்கிய படத்துக்காக நேரம் ஒதுக்கி கால் ஷீட்டும் கொடுத்துருக்காரு. மொத்த திரையுலகமும் தமிழகமும் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தது. அந்த படம் அது கேட்டிங்கனாக்கா ஊமை விழிகள். குறைந்த சம்பளம் வாங்கிக்கிட்டு நடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு முதல்ல 5 நாள் தான் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அப்புறம் அவங்களுடைய திறமையை பார்த்து சொன்ன தேதியில் எல்லாமே எதுவுமே பேசாமல் நடிச்சு கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு சிகப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுத்து கோடம்பாக்கம் ஆரம்ப படங்களில் கேப்டனுக்கு எஸ்.என். சுந்தர் குரல் கொடுத்துருக்காரு. போக போக அவரே பேசியிருக்காரு. அவருடைய குரலில் இருக்கக்கூடிய கம்பீரம் இன்னும் ஈர்த்திருக்கு. பொதுவாகவே எந்த ஒரு நடிகரும் வேறு நடிகருடைய சாயலை இல்லாமல் நடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கேப்டன் தன்னுடைய நடிப்பில் எவரின் சாயல்லையுமே இல்லாமல் இருந்திருக்காரு. வசன உச்சரிப்புலையும் சரி, அவருடைய தாக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. கேப்டன் நடையிலையும் சிரிப்பிலையும் தனித்துவம் தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே சேர்ந்து கேப்டனுக்கு அதிக ரசிகர்களை உருவாக்கி கொடுத்துருக்கு. அதே மாதிரி எந்த இமேஜ் வட்டத்துக்குள்ளேயும் சிக்காத ஒரு நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக விஜயகாந்த் சார் தான். 80களிலேயே பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் வயது முதிர்ந்த அந்தோனி கேரக்டரை அசத்தி இருப்பார். ஆசி சக்தியின் மனக்கணக்கு படத்தில் ஆக்ஷன் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒளிப்பதிவாளராக தகப்பனா கமலோட நடிச்சிருந்தாரு. எந்த நடிகை இவர்கிட்ட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க தேடி நடிச்சாங்க. ஸ்ரீபிரியா, ராதிகா, மேனகா, விஜயசாந்தி, ராதா, அம்பிகா, அமலா, பானுப்ரியா, சோபனா அப்படின்னு எல்லா நடிகைகள் கூடயும் நடிச்சிட்டு இருக்காரு நம்மளுடைய விஜயகாந்த் சார். அந்த ஒரு டைம்லயே யார்கிட்ட நடித்தாலும் சரி அவங்களோட அந்த கதாபாத்திரத்தோட வெகு அழகாக தன்னை பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். குறைந்த பட்ஜெட், மெகா பட்ஜெட் அப்படின்னு எந்த படமாக இருந்தாலும் சரி அதில் கேப்டன் முத்திரை இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது திரையுலகில் முத்திரையாச்சு. கிராமத்து சப்ஜெக்ட், நகரத்து கதை அப்படின்னு மாறி மாறி நடிக்கக்கூடிய ஃபார்முலாவும் கொண்டு வந்தவர் தான் நம்மளுடைய கேப்டன். கேப்டனுடைய ஃப்ரெண்ட் இப்ராஹிம் ராவுத்தர் அவருக்கான கதைகளில் மிகுந்த கவனம் செலுத்தியிருக்காரு. கேப்டனை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கணக்கு இருந்திருக்கு. வைதேகி காத்திருந்தால் படத்தில் நடித்தார் கேப்டன். படத்தில் இவருக்கான வசனங்கள் ஒரு அன்ரூல்டு பேப்பருக்குள்ளே அடங்கிடும். காமெடியும் இசையும் ஆவேசமுமா அம்மன் கோவில் கிழக்காலை படத்தில் அசத்தினார். இந்த படம் தான் கேப்டனுக்கு ஸ்டார் அந்தஸ்தை வாங்கி கொடுத்துச்சு. ரஜினி சாரே எனக்கு இணையா மாஸ் படங்களை பண்ணி வசூல் செய்யக்கூடிய திறமை கேப்டன் ஒருத்தருக்கு தான் இருக்கு அப்படின்னு மனமாற பாராட்டினார். போலீஸ் கதாபாத்திரம்னாலே தங்கப்பதக்கம்ல சௌத்தரியா வந்த சிவாஜி சார் தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும்.
இப்போ அவருக்கு அப்புறமா போலீஸ் கேரக்டரும் அந்த காக்கி உடையும் அளவெடுத்தது மாதிரி பொருந்தினது நம்மளுடைய கேப்டனுக்கு தான். இந்த காலகட்டங்களில் தான் புரட்சி கலைஞர் பட்டம் கிடைச்சது அவருக்கு. இவரை வச்சு புரட்சி படங்களை எடுத்த எஸ்.ஏ. சந்திரசேகர் புரட்சி இயக்குனராக மாறினார். பிஎன்சி சென்டரில் செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ், அதுக்கப்புறம்லாம் 2 வருஷம் கழிச்சு தான் அப்படின்னு புது படங்கள்லாம் வரும். சம்பளம் மின் கட்டணம் செலுத்துறது அப்படின்ற கூடிய நிலையில் எம்ஜிஆர் சார் படத்தை 2 நாள் திரையிட்டாலே அந்த மாதத்துக்கான மின் கட்டணம் முதலான செலவுகளை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்றது இன்னொரு கணக்கு அங்கே இருக்குது. எம்ஜிஆர் சாருக்கு அடுத்தபடியாக விஜயகாந்த் சார் படங்கள் தான் ரொம்ப அதிகமாக ஓடி இருக்கு. அவருக்கு நல்ல பேரும் கிடச்சிருக்கு. கே ரங்கராஜுக்கு நினைவே ஒரு சங்கீதம், ஆர்.வி. உதயகுமாருக்கு சின்ன கவுண்டர், ஆர்.கே. செல்வமணிக்கு புலன் விசாரணை, மனோபாலா சாருக்கு சிறைப்பறவை, ஆர். சுந்தரராஜனுக்கு அம்மன் கோவில் கிழக்காலே, தழுவாத கைகள் அப்படின்னு எத்தனையோ ஹிட் படங்கள் மக்களுடைய மனசில் இன்னிக்கும் நிற்கக்கூடிய படங்களாக இருக்குது நம்மளுடைய விஜயகாந்த் சார்னால. பொன்மன செல்வன் தமிழ் சினிமாவோட டாப் நடிகர்களுக்கும் அவங்களோட 100வது படத்துக்கும் எப்பவுமே 7ஆம் பொருத்தம் தான். சிவகுமார் சார் நடித்த ரோசாப்பூ ரவி கக்காரி மட்டும் வெற்றி அடைஞ்சது. அதுக்கு அடுத்ததா ஒரு நடிகரோட 100வது படம் மிக பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சதுன்னா அது நம்ம கேப்டனுக்கு மட்டும்தான். அந்த 100வது படம் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தில் இருந்து தான் கேப்டன் அப்படின்ற பேர் விஜயகாந்த் சாருக்கு வந்ததா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. இயக்குனர் அரவிந்த் ராஜ் எடுத்த செந்தூர பூவே அப்படின்ற படத்தில் கேப்டன் சவுந்தர பாண்டியன் ரோலில் நடிச்சிட்டு இருந்தாரு. அப்போது அந்த ஷூட்டிங்கில் எல்லாரும் விஜயகாந்த் சாரை அந்த கேரக்டரோட பேரான கேப்டன் தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேப்டன் எங்கே இருக்காங்க, கேப்டன் சாப்பிட்டாங்களா, கேப்டனை கொஞ்சம் வர சொல்லுங்க, இப்படி கேப்டன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருந்து தான் அந்த பேரே விஜயகாந்த் சாருக்கு 100% பொருந்தின பேரா ஆகி போச்சுன்னு அம்மா கிரியேஷன் சிவா சார் சொன்னார். கேப்டனுடைய சினிமா வாழ்க்கையில் இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள் எடுத்த ரமணா ரொம்பவுமே முக்கியமான படமாக அமைஞ்சுது. அது வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு இருந்த கேப்டனை வித்தியாசமாக காட்டினது இந்த படம் தான். கேப்டன் தனக்குள்ளே இருந்த மொத்த கோபத்தையும் அமைதியான வழியில் இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். அதுக்கு அடுத்து கேப்டனை அமைதியா, ஒரு தியாகியா, ஒரு அண்ணனா காட்டினது விக்ரமன் சார் தான். அவர் எடுத்த வானத்தை போல படம் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் பட்டையை கலப்பிச்சு. இந்த படத்தில் 2 கேரக்டரில் வெரைட்டி காமிச்சு வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். எப்பவுமே கேப்டன் இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எந்த விதமான சிரமமும் கொடுக்க மாட்டார். எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் செய்வார். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஸ்டேரை போட்டு உட்காந்துட்டு இருப்பார். அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகவே மாட்டார். இப்போ ஒரு கால் ஷீட்டை தாண்டி ஷூட்டிங் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் முதல் ஆளாக நின்று ஒத்துழைப்பு தர்றது நம்ம கேப்டனாக தான் இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, சம்பள விஷயத்திலேயே கராரே காட்ட மாட்டார். தயாரிப்பாளர்கள் கொடுக்கறத அவர் மனப்பூர்வமாக வாங்கிப்பார். இது வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்படாமல் நிலுவையில் நிற்கிற சம்பளம் பாக்கி மட்டுமே ஏகப்பட்டது இருக்கும். அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அவர் நடித்த படம் ரிலீஸ் ஆகி ப்ரொடியூசர்ஸ் அவங்க கூட நடித்த நடிகர் நடிகைகளுக்கும் நல்ல பணம் கிடைச்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பேக் காலால் மிதிச்சு ஒரு காலை செவுத்துல வச்சு இன்னொரு காலால் பாஞ்சு அடிக்கிற முதல்ல அறிமுகப்படுத்தினதை நம்மளுடைய கேப்டன் தான். கேப்டனுடைய கிக்குக்கு எப்பவுமே தனி மவுசே இருக்குங்க. மதுரை மண்ணில் பிறந்தவரான நம்மளுடைய கேப்டன் தமிழை உயிரா நேசிச்சதால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மக்களுடைய மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு. எவ்வளவு பணம் தந்து வேற எந்த மொழியில நடிக்க கூப்பிட்டாலும் அவர் போகவே கிடையாது. தன்னுடைய தமிழ் தான் அவருக்கு எப்பவுமே உயிர் மூச்சா இருந்துச்சு. அதனால ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டாரு. படங்கள்ல நம்ம கேப்டன் பேசுற ஃபேமஸான டயலாக்கே தமிழன்னு சொல்லு, தலை நிமிர்ந்து நில்லு. இதை பேச அவரை விட பொருத்தமான ஆள் யாரு? இப்படி பல விஷயங்கள்ல நம்ம கேப்டனை மனசார பாராட்டினாலும் எல்லாருமே குறிப்பிட்டு சொல்ற ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம சென்னையில இருக்கிற ஒவ்வொரு துணை நடிகர்களுக்கும் ஏன் பொதுமக்களுக்கும் கூட என்னைக்கும் நம்ம கேப்டனை பத்தி சொல்ற ஒரு விஷயம், அவர் பல பேருக்கு பசி ஆத்தினதுல வள்ளல் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம சாப்பாடு போட்ட மனுஷன் அவர். எப்பவுமே கேப்டன் ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் இலையில ஏதாவது மிச்சம் இருக்கான்னு பாக்குற பழக்கம் வச்சிருந்தாரு. ஒருத்தர் இலையில மிச்சம் இருந்தா அவர் நல்லா வயிறார சாப்பிட்ருக்காருன்னு அர்த்தமா. இந்த உலகத்துல மனுஷன் எதை கொடுத்தாலும் போதுன்னு சொல்ல மாட்டான். அவன் போதுன்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான்னு கேப்டன் அடிக்கடி சொல்வாரு. கேப்டனை நடிகரா கோலோச்சி இருந்த காலகட்டத்தில் அவருடைய ஆஃபீஸ் இருக்கு இல்லையா,
டி நகர்ல இருக்கக்கூடிய ராஜாபாதர் சாலையில இருந்துச்சு. அது பக்கத்துல தான் அவருடைய நண்பரான ராவுத்தர் ஆபீஸும் அங்கதான் இருந்துச்சு. அங்க மதிய வேளையில யாரு போனாலும் சாப்பிடலாங்கிற ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருந்தாங்க. சாப்பாட்டுனா ஏதோ ஒரு சாதாரண சாப்பாடுன்னு நினைச்சிடக்கூடாதுங்க. அன்னைக்கு கேப்டனுக்கும் ராவுத்தருக்கும் என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்களோ அதே சாப்பாடு தான் எல்லாருக்குமே போட்டிருக்காங்க. அந்த பகுதியில் இருந்த ஆட்டோ டிரைவர்கள்ல இருந்து உதவி இயக்குநர்கள் வரைக்கும் திரைத்துறையினர் எல்லாருமே அங்கதான் சாப்பிட வந்திருக்காங்க. அங்க போனா பசி ஆத்திக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. திருவண்ணாமலையில எப்படி அணையாத தீபம் ஒன்று எரிஞ்சுக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி டி நகர்ல இருந்த ராஜாபாதர் சாலையிலையும் அணையாத அடுப்பு ஒன்று எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சினிமா துறையில வேலை செஞ்சவங்க மட்டும் இல்லாம பொதுமக்கள், தொழிலாளர்கள், வேலை தேடி வந்தவங்கன்னு எல்லாருமே அந்த அலுவலகத்துல போய் சாப்பிடலாம். எல்லா நாளும் சைவம் அசைவம் சாப்பாடை அளவு இல்லாம சாப்பிட்டு தன்னுடைய வேலையை செய்யலாம். இப்போ நம்ம கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நபர் அழுது வீடியோ ஒன்று போட்டாரு. அதில் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வேலை தேடி சென்னைக்கு வந்தப்போ மதியம் சாப்பிட நம்ம கேப்டனுடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. டெய்லி அவர் வர்றதை பார்த்த கேப்டன் அவரை கூப்பிட்டு என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வேலை தேடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னதும், நீங்கள் எந்த மன கஷ்டமும் படாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு தெம்பாக போய் வேலை தேடுங்க, வேலை கிடச்சதும் உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. சினிமா வரலாற்றிலேயே கேப்டன் செஞ்ச சாதனை இது வரைக்கும் யாருமே செய்யலைங்க. படப்பிடிப்பு அப்போ தனக்கு என்ன உணவு வழங்கப்பட்டுச்சோ அதே உணவை கடைநிலை தொழிலாளி வரைக்கும் கொடுக்கணும்னு அவர் போட்ட உத்தரவு தான் அது. இதை தயாரிப்பாளர் சம்மதிக்காத போது தன்னுடைய சம்பளத்துல இருந்து பணத்தை கொடுத்து ஊழியர்களுக்கு நல்ல தரமான உணவு கொடுங்கன்னு சொன்னவர் நம்ம கேப்டன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ப்ரொடியூசர் அந்த படத்துல வேலை செஞ்ச 2 உதவி இயக்குநர்களை நீங்க சாப்பிட தானே இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கருமையா திட்டிடுறாரு. அதுல இருந்து அவங்க 2 பேரும் அந்த ஷூட்டிங்ல சாப்பிடவே கிடையாது. காலையில வீட்லயே சாப்பிட்டு வருவாங்க, மதியம் ஷூட்டிங்ல சாப்பிட மாட்டாங்க. ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் நைட்டு சாப்பிடுவாங்க. இதையே வழக்கமாகவும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நாள்ல இதை கவனிச்ச நம்மளோட கேப்டன் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஏன் சாப்பிடாம இருக்கீங்கன்னு கேட்டாரு. அவங்க 2 பேரும் நடந்த விஷயத்த சொன்னதும் அந்த தயாரிப்பு கம்பெனியில இருந்து கேப்டனுக்கு கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிடாம ஒதுக்கி வச்சிட்டாரு. தயாரிப்பாளர் கேப்டன் சாப்பிடாததை பார்த்து அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. அவர் என்ன சொல்லியும் கேப்டன் சமாதானமே ஆகல. அன்னையில இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் கேப்டனுக்கும் அந்த 2 உதவி இயக்குநர்களுக்கும் கேப்டனுடைய வீட்டில் இருந்து தான் சாப்பாடு வந்திருக்கு. இந்த மாதிரி படப்பிடிப்பு தளத்தில் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரே உணவுன்றது கேப்டன் தமிழ் சினிமாவில் நடத்து காட்டின சமபந்தி சமத்துவம். கேப்டன் இளநீ குடிச்சா அந்த ஷூட்டிங்கில் இருக்க மொத்த பேரும் இளநீ குடிக்கணும். இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் ஷூட்டிங்கில் இருக்க மொத்த பேரும் சாப்பிடணும். அதே மாதிரி ஷூட்டிங்கில் வேலை செய்கிற எல்லாருக்கும் எப்பவுமோ ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது சரியாக நடக்குதான்னு கேப்டன் கவனிச்சுட்டே இருப்பார். வீட்டில் அவர் போடுற சாப்பாடு வாய்ப்பு தேடி அலைகிற பல உதவி இயக்குநர்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதனே சொல்லலாம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் நம்ம கேப்டன் வீட்டில் சாப்பிட்டவங்க தான். இந்த நல்ல மனசுக்காக தான் எல்லாரும் அவரை பொன்மன செல்வன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பசியை தீக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண ஒரு விஷயமா தோணுங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமூக செயல்பாடு தான். இந்த உலகத்தில் எல்லா தப்புக்கும் ஆரம்ப புள்ளி பசியாக தான் இருக்கு இல்லையா? பசிச்ச ஒரு மனுஷனை எதோடவையும் நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது. அந்த பசியை போக்க வாழ்க்கையோட எல்லா நிலைகளுக்கும் போக தயாராக இருப்பான். எவ்வளவு மிருகமா மாறவும் ரெடியா இருப்பான். ஏன்னா இந்த உலகத்தை இயக்குறது பசி அப்படின்ற ஒண்ணுதான். அப்படி அந்த பசியை போக்கி ஒரு மனுஷனுடைய சிந்தனை தெளிவுபடுத்தினது நம்ம கேப்டன். ஒருத்தர் நல்லா வயிறார சாப்பிட்டு பசி போனதுக்கு அப்புறம் அவருடைய சிந்தனையும் செயலும் ரொம்ப நேர்த்தியா இருக்கும். எந்த தப்பும் நடக்காது. இதை செஞ்சு காட்டினது நம்ம கேப்டன். இப்படி எல்லாரும் சமமா சாப்பாடு போட்டதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா இருக்கு. நம்ம கேப்டன் வாழ்க்கையில கசப்பான அனுபவம் ஒன்று நடந்திருக்கு. அதுதான் அவருடைய மனசை ரொம்பவும் பாதிச்சிருக்கு. இனி வாழ்நாளில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க வச்சிருக்கு. நம்ம கேப்டன் ஹீரோவாக நடித்த 2வது படம் அகல் விளக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு படத்தோட படப்பிடிப்பில் மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அதிகாலையில் ஹீரோயினுக்காக காத்துட்டு இருந்தாரு நம்ம கேப்டன். ரொம்ப நேரம் ஆகியும் ஹீரோயின் வரவே இல்லை. சரி சாப்பிட போலாம்னு பார்த்தா அங்கே இருந்தவங்க விடவும் கிடையாது. ஒரு வழியா சாப்பிட விட்டாங்க. கேப்டன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த ஹீரோயின் வந்துட்டு தான் சொல்லி கேப்டனை கூப்பிட்டாங்க. அவரும் பாதி சாப்பாட்டோட எந்திரிச்சு போனாரு. அன்னைக்கு பசியோட நடிச்சாரு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா யாருமே பசியோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு கேப்டன். அடுத்ததா அதுக்கும் ஒரு படி மேலே போய் நான் என்ன சாப்பிட்றனோ அதுதான் எல்லாரும் சாப்பிடணுன்ற ஒரு முறையையும் கொண்டு வந்தாரு நம்ம கேப்டன். நாம முல்லைக்காக தேர் கொடுத்தான், மயிலுக்காக போர்வை போர்த்தான் பாரி
காரி ஓரின்னு கடையேழு வள்ளல்கள் பத்தி நம்ம புக்ல படிச்சிருக்கோம். ஆனா இப்படி எல்லாருக்கும் பசி ஆத்தின நம்ம கேப்டனும் வள்ளல் தான். கேப்டனின் தலைமையின் அழகு. நம்ம இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் விஜயகாந்த் மாதிரியான மனிதநேயம் கொண்ட அரசியல்வாதியை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னு அவருடைய சமூக வலைதளத்தில் சொல்லியிருக்காரு. நம்ம கேப்டன் அவர்களுடைய மறைவு செய்தியை கேட்டதும் பிரதமர் அவர்கள் மத்திய அரசின் சார்பில் நம்ம கேப்டன் அவர்களுடைய குடும்பத்தினரை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்தின் மறைவு செய்தியை கேட்ட பிரதமர் மோடி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இரங்கல் தெரிவித்தது மட்டும் இல்லாம மத்திய அரசின் சார்பில் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. கேப்டனின் தொண்டர்களை சந்திக்கணும், அவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற தெளிவான வழிகாட்டுதலையும் தந்தாரு. அதனால உடனே கிளம்பி வந்து மனசுக்கு வேதனை அளிக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறேன். மக்களுக்காக கேப்டன் விஜயகாந்த் பாடப்பட்டது, பசியோட வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புனது, இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய மனம் மிகவும் இலகிய மனம், பிறருடைய கஷ்டத்தை பார்க்கறது முடியாத ஒரு மனம். இன்னைக்கு இருக்கக்கூடிய திரையுலகினர் பலருமே ஒரு கட்டத்தில் சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்ச சமயத்தில் வயிறார உணவிடும் அன்னதான கூடமா திகழ்ந்தது கேப்டன் விஜயகாந்தோடைய ஆஃபீஸ் தான். கல்யாண வீடு மாதிரி யார் வந்தாலும் தலைவாழை இலையில சுட சுட உணவு பரிமாறி பசி ஆத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மேல ஒரு தலைவனுக்கு என்ன வேணுங்க? விஜயகாந்த் மாதிரி ஒரு மனுஷரை பார்க்கவே முடியாது. ஷூட்டிங்ல இருப்பாரு, தயாரிப்பாளர் அவருக்கு சம்பள பணம் கொடுப்பாரு, கொடுத்ததுமே அவருக்காக காத்துக்கிட்டு இருக்க மக்களை கூப்பிடுவாரு. மருத்துவ செலவு, படிப்பு செலவு, கல்யாண செலவுன்னு எந்தெந்த ஊர்ல இருந்தோ வந்திருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அனுப்புவாரு. கொடுக்கறதுனா அவருக்கு அப்படி ஒரு இஷ்டங்க. இது சொன்னவங்க வடிவுக்கரசி. இவங்க கேப்டனை வச்சு படம் தயாரிச்சிருந்தாங்க. கேப்டன் ஏன் தமிழர்களுடைய தலைவரா வணங்குறத சொல்றதுக்காக சினிமா எழுத்தாளர் எம் ரத்னகுமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க. இவங்க பாரதி ராஜா சார் கிட்ட எழுத்தாளராக இருந்தாங்க. அப்போ கேப்டனை வச்சு தமிழ் செல்வன் அப்படின்ற ஒரு படத்தை பாரதி ராஜா சார் எடுக்க திட்டமிட்டு இருந்தாரு. இந்த படத்தோட படப்பிடிப்புக்காக அவங்க எல்லாரும் பெங்களூர்ல போய் தங்கியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவிரி பிரச்சனை உச்சத்துல இருந்துச்சு. பெங்களூர்ல தமிழ் ஷூட்டிங் நடக்கும் பொழுதெல்லாம் வேலை செய்ய விடாம பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதை பயந்துக்கிட்டு கிளாப் போர்டில் தமிழ் எழுத்து இல்லாமல் ஷூட்டிங் பண்ணுறது தான் மற்றவங்க வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்படி நம்ம கேப்டன் அவர்கள் தமிழ் செல்வன் படத்துக்கு ஷூட்டிங்காக அங்கே போயிருந்தாங்க. அன்னைக்கு ஈவினிங் நம்ம கேப்டன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு கர்நாடகாவை சேர்ந்த வாட்டால் நாகராஜ் 50-60 ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்து நீங்கள் ஷூட்டிங் பண்ணக்கூடாது, இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய கேப்டன் நம்ம ஒரு தனி ஆளாக வேட்டியை மடிச்சுக்கிட்டு ஒரு இரும்பு கம்பி எடுத்துக்கிட்டு அவங்க கூட சண்டைக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி உடனே போனார். கேப்டன் வர்றதை பார்த்த அத்தனை பேரும் பயந்து ஓடினாங்க. கிட்டத்தட்ட ஒரு சிங்கம் வேட்டைக்கு போனால் எப்படி கிளம்பி போகுமோ அந்த மாதிரி கண்ணு செவக்க, நரம்பு துடி துடிக்க, தமிழன்னா இவங்களுக்கு என்ன இழிச்சவாயனா போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு அடிக்க போனார்னு அந்த எழுத்தாளர் சொன்னாங்க. வாட்டால் நாகராஜ் கேப்டனை பார்த்து பயந்து ஓடினாராம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் பொழுது பாரதிராஜா சார் எதுக்கு வம்புன்னு நினச்சி கிளாப் போர்டில் இருந்து தமிழ் செல்வன் அப்படின்ற அந்த பேரை எடுத்துட்டாராம். பேர் இல்லாமல் நம்ம ஷூட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்த கேப்டன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. தமிழ் செல்வன்னு பேர் இல்லாமல் நாங்கள் இங்கே ஷூட்டிங் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுனா இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு சூழ்நிலைகளிலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் எதிர்த்து நின்னவர் தான் நம்ம கேப்டன். அது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே முதல் ஆளாக நின்று தமிழனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறவர் நம்ம கேப்டன் தான். தமிழனுக்கு எதிராக நடக்கிற தப்பை தட்டி கேட்குற ஒரே ஆளாக கேப்டன் இருந்திருக்காரு. இதை பார்க்கும்போது தான் இவர் ஏன் நம்ம தமிழ் இனத்துக்கு தலைவனாக வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருடைய மனசுலையும் தோணுச்சு அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் சொன்னார். அடுத்தடுத்த காலகட்டத்தில் திரையுலகமும் கேப்டன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுச்சு. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவரானார். இவருடைய செயல்பாடுகளையும் கடனை அடைக்கிறதுக்காக இவருடைய முயற்சிகள் மேற்கொண்ட விஷயங்களையும் பார்த்து இன்னைக்கும் நிறைய பேர் ரொம்ப பெருமையாக பேசிட்டு வராங்க. 1980கள் மற்றும் 1990களின் முன்னணி நடிகராகவும் மக்கள் மனசில் நீங்காத இடமும் பிடிச்ச நம்மளுடைய மாஸ் ஹீரோவாகவும் வலம் வந்த நடிகர் தான் நம்மளுடைய கேப்டன். ரஜினி மற்றும் கமலஹாசனுக்கு போட்டியா தமிழ் சினிமாவில் ஜொலித்த நடிகர் நம்மளுடைய கேப்டன் அவர்கள். அதே நேரத்தில் அவங்க கிட்ட சிறந்த நட்புறவுலையும் இருந்து வந்திருக்காரு. அதை தொடர்ந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் தலைவராக இருந்த நடிகர் சங்கத்துக்கு 1999 தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு கேப்டன்.
அவர் தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி தான் தெரியுது நடிகர் சங்கம் மிகப்பெரிய கடல்ல தவிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறதும், இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கடனால் சங்கம் இருந்த இடம் தெரியாம அழியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிறதும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கேப்டன் நடிகர் சங்கத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாரு. அதுக்காக பல யோசனைகளை பலர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு இறுதியா ஒரு முடிவுக்கும் வராரு. நடிகர்களில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கணும், நடிகர் சங்கத்தின் கடனை அடைச்சு இந்த சங்கத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது. அதை அடுத்து தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான நாடுகளில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்காக பல நடிகர்கள் மற்றும் நடிகர்கள் கிட்ட ஒப்பந்தம் வாங்கக்கூடிய முயற்சியில கேப்டன் இறங்கினாரு. நடிகர் நடிகையர்கிட்ட இந்த கலை நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால யார் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி வழிக்கு கொண்டு வந்தாரு. சிலரை இந்த கலை நிகழ்ச்சிக்கு வரலனா நடிகர் சங்க உறுப்பினர்ல இருந்து நான் தூக்கிடுவேன் அப்படின்னு கூட தைரியமா சொன்னாரு. சிலர் அவர் கேட்டதும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கலந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ரஜினி சாருடைய வருகையால அதிக கூட்டம் கூடும், நல்ல வசூலும் கிடைக்கும். இது மூலமா கடனை நம்ம ரொம்ப சீக்கிரமே அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கேப்டனுடைய மனசுல தோணுச்சு. ஆனா அவரு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விஜயகாந்த் நாளைக்கே நம்மளுடைய ரஜினி சாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாரு. அதன்படி அடுத்த நாள் நடிகர் ரஜினி சாரை நேர்ல சந்திக்க வர்றதா சொன்ன விஜயகாந்த் சொல்லி போய் பார்த்திருக்காரு. விஜயகாந்த் மற்றும் அவரோட கலை நிகழ்ச்சி விழா நடத்தக்கூடிய உறுப்பினர்கள் வருகை தர்றதை தெரிஞ்சு கொண்ட நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னுடைய வீட்டு வெளியில வந்து அவங்களுக்கு நல்ல வரவேற்பையும் கொடுத்தாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நடிகர் விஜயகாந்த் உள்ள செல்லாம முற்றத்திலேயே உட்காந்துக்கிட்டாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரஜினி சார், விஜய் ப்ளீஸ் எழுந்துருங்க, உள்ள உட்காரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாராம். அதுக்கு கேப்டன், நம்ம நடிகர் சங்கம் கடன்ல மூழ்கக்கூடிய நிலைமையில இருக்கு. இதுக்காக மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகள்ல கலை நிகழ்ச்சி நடத்த நாங்க ஒரு முடிவு செஞ்சிருக்கோம். அதுல நீங்க கலந்துக்கணும். அதுக்கு சம்மதம் கொடுத்தா மட்டும்தான் நான் இந்த முற்றத்துல இருந்து நான் எழுந்துப்பேன், அப்பதான் நான் உங்க வீட்டுக்குள்ளேயே வருவேன் அப்படின்னு சொல்லி போராடி இருக்காரு. உடனே ரஜினி சார் சரி அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிருக்காரு. தனக்கு இணையான கோடிக்கணக்கான ரசிகர் கூட்டத்தை கொண்ட ஒரு நடிகர் ஒருத்தர் பொது நலனுக்காக இறங்கி வரதை நினைச்சு ரஜினி சார் பெருமிதத்துல அந்த விழால கலந்துக்கிட்டாராம். அதே மாதிரி இன்னொரு உச்ச நட்சத்திரமான கமலஹாசன் சார், அவருடைய வீட்டுக்கும் கேப்டன் நேர்ல போனாரு. நடிகர் சங்கம் மலேசியா, சிங்கப்பூர்ல நடத்த போற கலை நிகழ்ச்சிகளுக்கு நீங்க வரணும்னு சொல்லி அவரையும் சம்மதிக்க வச்சாரு. ரஜினி சார், கமல் சார் அவங்க கூட இணைஞ்சு அந்த விழாவில் விஜய் அவர்கள், அப்பொழுது ரொம்பவும் பிரபலத்தில் இருந்த பிரசாந்த், சிம்பு, பிரபுதேவா அப்படின்னு சொல்ல பல நடிகர்கள் இணைஞ்சு அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. பல முன்னணி நடிகர்கள் இணைஞ்சு பல நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தியிருக்காங்க. கேப்டன் சாருக்கு மலேசியா, சிங்கப்பூர்ல இந்த கலை நிகழ்ச்சியை நடத்துறது சாதாரணமான விஷயமா இல்லை. எல்லாரையும் ஒரே இடத்துல தங்க வைக்கணும், எல்லாரையும் சரியா ஆர்கனைஸ் பண்ணி நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வரணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தங்கினா அவங்க சௌரியப்படி வர மாதிரி ஆயிடும். அப்புறம் நிகழ்ச்சி சரியா போகாதுங்கிறத புரிஞ்சிட்டு இருந்தாரு கேப்டன். எல்லாரையும் ஒரே ஹோட்டல்ல தங்க வச்சாரு. எல்லாரும் போறதுக்கு பஸ் ஏற்பாடு செஞ்சாரு. அந்த பஸ்ல ஏற எல்லா நடிகர்களும் தயங்கும் பொழுது நேரா ரஜினி சார் கிட்ட போய், நீங்க அந்த பஸ்ல ஏறிங்கன்னா எல்லாரும் ஏறுவாங்க சார்னு சொன்னதும் ரஜினி சார் டக்குன்னு அந்த பஸ்ல ஏறி உக்காந்துட்டாரு. ரஜினி சாரே உக்காந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி மற்ற நடிகர்கள் எல்லாரும் அந்த பஸ்ல ஏறி இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எது பண்ணா எல்லாரும் சேர்ந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டிருக்காரு நம்மளுடைய கேப்டன் அவர்கள். அதனாலதான் அந்த கலை நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்தி முடிக்க முடிஞ்சது. மக்களுக்கும் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அது மூலமா கிடைச்ச வருவாயை வச்சுக்கிட்டு சங்கத்துடைய கடனை அடைச்சாரு நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். 2002ஆம் ஆண்டு காவேரி நதிநீர் பிரச்சனை உச்சத்துல இருந்த சமயத்துல எல்லா நடிகர்களையும் ஒன்னா சேர்த்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்ல அப்படின்ற போராட்டத்தை நெல்லையில நடத்தி காட்டினவர் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம், தொடர்ந்து கேளுங்க. கேப்டன் அரசியல் நுழைவு. கேப்டனுக்கு யாரும் தெரியாத எத்தனையோ பக்கங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் அவருடைய தமிழ் மொழி மீதான ஒரு பற்று. அதுக்காக கர்நாடகாவில் சண்டை செய்ய துணிஞ்சவர். தமிழ்நாட்டு தமிழர்கள் மேல, அவங்க மேல மட்டும் இல்லாம ஈழ தமிழர்கள் மேலேயும் அவருக்கு அளப்பரிய பாசமும் காதலும் இருக்குங்க. கேப்டனுக்கு 13 வயசு இருக்கும் பொழுதே மதுரையில் நடைபெற்ற 1965ஆம் ஆண்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதா தகவலும் சொல்லப்படுது. சின்ன வயசுலேயே தமிழ் மேல கொண்ட அந்த பற்று தான் திரைக்கலைஞனான பின்னும் வளர்ந்து தமிழர்களுக்காக போராடவும் தூண்டியிருக்கு. 1980களின் பிற்பகுதியில இலங்கையில ஈழத்தமிழர்கள் மேல சிங்களவர்கள்
புரிஞ்ச ஒரு கொடூரமான தாக்குதல்ல ஏராளமான அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அதை பார்த்து கொந்தளிச்ச நம்மளுடைய கேப்டன் ஈழ தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டிச்சு சக நடிகர் நடிகைகள் கூட ஒரு நாள் அடையாள உண்ணவிரதம் நடத்தினார். அது மட்டும் இல்லாம இந்த படுகொலையை நிறுத்தணும், ஈழ தமிழர்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அப்போதைய தமிழ்நாடு ஆளுநர்கிட்ட மனுவும் கொடுத்தாரு. 1982 தன்னுடைய ரசிகர் மன்றத்தை தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் அப்படின்னு மாத்தினதுக்கு அப்புறமா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினாரு. அதுக்கப்புறம் 1986 ஆண்டு இலங்கையில ஈழத்தமிழர்கள் மேல தாக்குதல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வந்ததால அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்துல உண்ணாவிரதம் இருந்தாரு கேப்டன். அவருடைய ரசிகர் மன்றத்தின் சார்பா தமிழ்நாடு முழுசுமா இருக்கக்கூடிய எல்லா வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்னாடியும் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முகாம்களை அகதிகளா தஞ்சம் புகுந்த ஈழத்தமிழர்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாரு. எல்லாத்துக்கும் ஒருபடி மேல போய் ஈழத்தமிழர்கள் படும் இன்னல்களுக்காக தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுறதையே தவிர்த்தாரு. ஈழத்தமிழர்கள் அழும்பொழுது என்னால கொண்டாட்டத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈழத்தமிழர்களின் வலியை உணர்ந்ததா உணர்ச்சி பூர்வமா ரொம்பவுமே பதிலளிச்சிருக்காரு. கேப்டன் பல ஆண்டுகளாவே தன்னுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடாம இருந்திருக்காரு. இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் பொழுதுதான் என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு பதில் அன்னையோட தினம் நலத்திட்ட உதவிகள் வழங்குறத அவர் வழக்கமா வச்சிருக்காரு. கடந்த 2006 ஆண்டு முதல் தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமா கொண்டாடிட்டு வராரு நம்மளுடைய கேப்டன். தன்னுடைய 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படின்னும் தன்னுடைய மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னும் பெயர் வச்சு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மேலையும் ஈழத்தின் மேலையும் தனக்கிருந்த பற்ற பறைசாற்றி இருக்காரு. 2020 ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில கேப்டன் கிராமப்புற சுகாதார திட்டத்தை வறுமை ஒழிப்பு தினத்துல கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு அறிவிச்சாரு. மக்களின் முதுகெலும்பான கிராமத்துல இருந்து இந்த திட்டம் தொடங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழே கிராமங்கள் தோறும் கபசுர குடிநீர், முகக்கவசம், கையுறை, சோப்புகள், சானிடைசர், கொசு மருந்து தெளிக்கிறது, அது மட்டும் இல்லாம ஏழை எளிய மக்களுக்கு மளிகை பொருட்கள், காய்கறி இந்த மாதிரியான நிவாரண உதவி, மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா பென்சில் இந்த மாதிரியும் சில விஷயத்த வழங்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அதுல இருந்து வெளியேறி புதிய கட்சியை துவங்கி விரைவிலேயே தமிழக முதலமைச்சராகவும் ஆன பின்னாடி தமிழ் திரைப்பட உலகில் மிக பிரபலமா இருக்கிறவங்க அரசியல்ல ஈடுபடுறது குறித்த பேச்சுக்கள் தொடர்ந்து அடிபட்டு வந்துச்சு. எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னாடி இந்த அனுமானங்களும் கணிப்புகளும் வெகுவாகவே அதிகரிச்சது. ஆனா எம்ஜிஆருக்கு பின்னாடி தன்னுடைய திரையுலக செல்வாக்கால அரசியல்ல ஓரளவுக்காவது சாதிச்சவர் அப்படின்ற பெயரை மட்டும்தான் விஜயகாந்த் சாரை நம்மள சொல்ல முடியும். திரையுலகத்துல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னாடி அரசியலுக்கு வந்து தனி கட்சியை தொடங்கி மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்த கேப்டனை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அவருடைய தொண்டர்கள் அழைச்சாங்க. எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வெளியேற பின்னாடி தன்னுடைய ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைச்சு அதிமுகவை தொடங்கினாரு. அதே பாணியில ரசிகர் மன்றம் மூலம் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்தியவர் தான் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எம்ஜிஆரின் மறைவுக்கு அவருடைய மனைவி ஜானகி அம்மையாரோட நெருங்கி பழகினது கேப்டனுடைய குடும்பம். அந்த சமயத்துல ஜானகி அம்மையார் கேப்டனுக்கு கொடுத்த அறிவுரை, தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், ஏழை எளியவர்களுக்கு நிறைய உதவுங்கள், கொடுப்பதால் நாம் குறைந்து போய்விட மாட்டோம் அப்படிங்கிறது தான். இதை தன்னுடைய வாழ்நாள் முழுசுமே பின்பற்றினாரு நம்மளுடைய கேப்டன் அவர்கள். இந்து ஆங்கிலத்துக்கு பத்திரிகையாளர் செய்யாறு பாலு அவங்க அளிச்ச பேட்டியில ரசிகர்களும் ஆதரவாளர்களும் தன்னை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாலும் கேப்டன் அந்த பட்டத்தை ரசிக்கல. கருணாநிதியால் அவருக்கு புரட்சி கலைஞர் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டதுன்னு சொன்னாரு. கேப்டன் ஆரம்ப காலகட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதியோட நல்ல உறவை பேணின சமயத்துல அவருக்கு 100ஆண்டு விழாவும் எடுத்தாரு. தென்னிந்திய, அகில இந்திய அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு வந்த தன்னுடைய ரசிகர் மன்றங்களின் பெயர்களை 1982 ஆண்டு தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்தாரு கேப்டன். 2000 ஆண்டுல ரசிகர் மன்றத்துக்கு தனி கொடியை அறிமுகப்படுத்தினாரு. 2002 பாமகவும் கேப்டனுக்கும் தொடங்கின ஒரு மோதல் 2005 தேமுதிகவை தொடர்ந்து செஞ்சது. தொடர்ந்து அரசியல்ல பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்திச்சாரு கேப்டன். நடிகராக வளர்ந்து வந்த காலத்திலேயே தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலம் மக்களுக்கான நலத்திட்டங்கள்ல அதிக அளவில் முனைப்பு காட்டினவர் கேப்டன். ஏழை மக்களின் தேவைகளை அறிஞ்சு செயல்பட்ட அவர்
தேவையான விஷயங்களுக்கு நிதியுதவி, நன்கொடை அளித்தல், இளைஞர்களுக்காக பல்வேறு முன்னெடுப்புகள், இலவச திருமணங்கள், விளையாட்டு அகாடமி அப்படின்னு சொல்லி பல்வேறு துறைகளில் முத்திரை பதிச்சாரு. நடிகர் சங்க தலைவராக இவர் இருந்தபோதுதான் நலிவடைஞ்ச கலைஞர்களுக்கு உதவும் பொருட்டு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செஞ்சு வச்சு அதுக்காக ஒரு பெரிய தொகையையும் டெபாசிட் செஞ்சு வச்சாரு. திரையுலகத்துல ரஜினி சார், கமல் சார் உச்சத்துல இருந்த காலகட்டத்தில் நுழைஞ்சு தாக்கத்தை ஏற்படுத்தினது மாதிரி அரசியல் அரங்கத்திலையும் விஜயகாந்த் அவர்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். ரசிகர் மன்றம் மூலம் பொதுநல சேவைகளை செஞ்சுட்டு வந்த கேப்டனுக்கும் ஒரு கட்சிக்கும் ஏற்பட்ட மோதல் அவருடைய ரசிகர் மன்றம் அரசியல் கட்சியாக மாற அடித்தளமிட்டுச்சு. இதை அடுத்து 2005 ஆண்டு செப்டம்பர் 14 மதுரை திருநகர் பக்கத்துல 150 ஏக்கர்ல மாபெரும் மாநாட்டை நடத்தி திமுகவை தொடங்கினார். லட்சக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டுக்கு எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்துல கேப்டன் வந்தாரு. அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல்வேறு கட்சிகளில் இருந்து வந்த பலரும் ஆர்வமா தேமுதிகவில் இணைஞ்சாங்க. தமிழகம் முழுசும் ரசிகர் மன்றங்கள் இருந்ததால பூத் கமிட்டி அமைக்கிறது, கட்சி கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் நடத்துறதுல சிக்கல்கள் ஏற்படவே கிடையாது. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு உதவக்கூடிய பண்புடையும் எம்ஜிஆர் கொடைத்திறனை பின்பற்றி வாழ்ந்தாரு. திமுக தவறுகளை சுட்டிக்காட்டி அரசியல் செஞ்சாரு எம்ஜிஆர். ஆனால் 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து பேசி அரசியல் களத்துல வந்தாரு நம்மளுடைய கேப்டன் அவர்கள். கட்சி தொடங்கின பின்னாடி முதல் பொருளாளராக தன்னுடைய சின்ன வயசு நண்பர் சுந்தரராஜன் நியமிச்சாரு கேப்டன். அது மட்டும் இல்லாம 2011 சட்டப்பேரவை தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில போட்டியிட அவருக்கு வாய்ப்பளிச்சது. எம்எல்ஏவும் ஆனாரு. அதே மாதிரி ஏகேடி ராஜா உஸ்லம்பட்டி, அருண் பாண்டியன் பேராவூரணி, மாஃபா பாண்டியராஜன் விருதுநகர், சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு, இந்த மாதிரி தன்னுடைய நண்பர்கள், ரசிகர் மன்ற நிர்வாகிகள், சினிமாவில் நடிச்சவங்களுக்கு கட்சிகளில் பொறுப்பு வழங்கினதோட சட்டப்பேரவை உறுப்பினராகவும் ஆனாங்க. கட்சி தொடங்கின ஓராண்டிலேயே 2006 ஆண்டுல நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தனிச்சு 232 தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்தினார். தன்னுடைய சொந்த ஊரான மதுரையில கேப்டன் போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த சமயத்துல ஒரு கட்சியின் கோட்டையாக கருதப்பட்ட விருதாச்சலம் தொகுதியில போட்டியிட்டாரு. கட்சியின் எல்லா வேட்பாளர்களும் தோல்வியடைஞ்ச நிலையில கேப்டன் மட்டும் வெற்றி பெற்றாரு. 2001 ஆண்டுல இருந்து 2006 ஆண்டு காலகட்டத்துல விருதாச்சலம் தொகுதி வேற ஒரு கட்சியின் செல்வாக்கோட இருந்துச்சு. அந்த சூழல்ல கேப்டன் அங்க போட்டியிட்டது பலரையும் வியப்புல அழுத்துச்சு. தைரியத்தோட களமிறங்கின கேப்டன் அப்போ 17,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. அந்த கட்சியின் கோட்டையை தகர்த்தெறிந்த கேப்டன் அப்படின்னு சொல்லி ஆதரவு கருத்துக்கள் எழுந்துச்சு. விருதாச்சலம் எம்எல்ஏ அப்படின்ற அங்கீகாரத்தோட சட்டப்பேரவைக்கு போன கேப்டன் தொகுதியில பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தன்னுடைய சொந்த செலவிலேயே வழங்கினார். திராவிட கட்சி ஆட்சி நடைபெற்ற நிலையில விருதாச்சலம் தொகுதியில மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாத்தையும் குறித்து சட்டப்பேரவையில பேசினதோட மட்டும் இல்லாம தன்னுடைய தொகுதிகளில் நிலவிய குடிநீர் பற்றாக்குறையை போக்க சொந்த செலவுல தண்ணீர் லாரிகளை அமர்த்தி குடிநீர் விநியோகம் செஞ்சாரு. இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்காக ஒன்றியம் வாரியாக கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்களை அமைச்சாரு. தூய்மை பணியாளர்களுக்கு மழை கோட்டை வழங்கினாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண கேப்டன் கோவில் திருப்பணிகளுக்கு நன்கொடையும் அளிச்சாரு. இந்த சூழல்ல தான் தன்னுடைய பிறந்தநாளை வறுமை ஒழிப்பு தினமாக மாற்றி சிந்திச்சாரு. இப்படியா விருதாச்சலம் தொகுதிக்கு நட்சத்திர அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்த கேப்டன் 2011 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒருவரை அங்கு போட்டியிட வச்சு வெற்றி பெற செஞ்சாரு. தொடர்ந்து விருதாச்சலம் தொகுதியை இருமுறை கைப்பற்றிய கட்சி அப்படின்ற ஒரு சாதனையை ஏற்படுத்தினாரு கேப்டன். இப்படி அன்பின் உருவமா, கருணையின் வடிவமா, நடிப்பிலையும் முத்திரை பதிச்சு நடிகர் சங்கத்திலையும் ஆளுமையுடன் செயலாற்றி பன்முகங்களோட செயல்பட்ட கேப்டன் அரசியலையும் கால் பதிச்சாரு. அதிலையும் தனி பாணியை உருவாக்கி செயல்பட்டாரு. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு உயர்ந்தாரு. தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில தேமுதிக யார் பக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறது தான் கேப்டனின் அரசியல் வளர்ச்சி, வெற்றி. அரசியல் வளர்ச்சியும் வீழ்ச்சியும். கேப்டன் நிறுவிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக கட்சி தமிழக அரசியல் களத்துல குறிப்பிடத்தக்க சக்தியா இருந்துட்டு வருது. இந்த பாகத்துல தேமுதிகவின் குறிப்பிடத்தக்க அரசியல் பயணத்தையும் முக்கிய மைற்கற்களையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாநிலத்தின் அரசியல் வரலாற்றுல அது ஏற்படுத்தின தாக்கத்தையும் பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சினிமாவுக்கும் அரசியலுக்கும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு இருக்குங்க. திரையில நம்ம பார்க்கக்கூடிய காணக்கூடிய நாயகர்களை நிஜ வாழ்க்கையிலையும் தலைவராக்க மக்கள் விரும்புறாங்க. கேப்டனும் அதுக்கு விதிவிலக்கில்லை. நீண்ட காலமா அரசியல் தொடர்பான கருத்துக்களை முன்வச்சிட்டு வந்த ரஜினி சாரே அரசியல் கட்சி ஆரம்பிக்க தயக்கம் காட்டிட்டு வந்த சமயத்துல துணிச்சலா அரசியல் கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிற முடிவை எடுத்தாரு கேப்டன்.
சினிமா மற்றும் நடிகர் சங்க அதிரடி நடவடிக்கைகள் மூலமா மக்கள் மத்தியில நல்ல பெயரை சம்பாதிச்சு வந்த கேப்டன் அவர்கள் தமிழக அரசியல் களத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்துல அரசியல்ல குதிக்க முடிவு செஞ்சாரு. 2005 ஆண்டு தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர முடிவெடுத்தாரு. அதன் தொடர்ச்சியா அதே ஆண்டு செப்டம்பர் 14 மதுரையில மாபெரும் மாநாட்டை நடத்தி அதுல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற தன்னுடைய கட்சியின் பெயரை அறிவிச்சாரு. சிவப்பு கருப்பு இந்த கொடியோட மையத்துல மஞ்சள் வட்டத்துக்குள்ள தீப சுடர் இருக்கிற மாதிரி அந்த கொடியின் கொடி வடிவமைக்கப்பட்டுச்சு. திமுக அதிமுக அப்படின்ற 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றா மற்றொரு திராவிட கட்சியா தேமுதிக அரசியல் களத்துல இறங்குச்சு. பிற கட்சிகளுக்கு தன்னை மாற்று அப்படின்னு சொல்லி முன்வச்ச அவரு மக்களுடனும் கடவுளுடனும் தான் கூட்டணி வச்சாரு. கேப்டனுடைய திரை அறிமுகம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட பொதுவான இணக்கத்தை பெற்று தந்துச்சு. பழைய செங்கல்பட்டு, வட ஆற்காடு, தென் ஆற்காடு இந்த மாதிரியான மாவட்டங்கள் அந்த கட்சியின் உயிர்நாடியா மாறுச்சு. 2006 ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 232 தொகுதிகளில் முரசு சின்னத்திலையும், கடையநல்லூர், திருநெல்வேலி தொகுதிகளில் மட்டும் மோதிரம் சின்னத்திலையும் அந்த கட்சி போட்டியிட்டுச்சு. அந்த கட்சியில தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள்ல விருதாச்சலம் தொகுதியில போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றார். அப்படின்னாலும் ஒட்டுமொத்தமா 27,64,000 வாக்குகளை அடைந்த அந்த கட்சி வெற்றி பெற்றுச்சு. இது தமிழக அரசியல் களத்துல ஒரு 3வது சக்தியா விஜயகாந்த் உருவெடுக்கிறத சுட்டி காட்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த தருணத்துல அவருடைய வெற்றி மிக முக்கியமானதா இருந்துச்சு. அந்த தேர்தல் விஜயகாந்த் ஒருவர் தான் வெற்றி பெற்றிருந்தார் அப்படின்னாலும் அது மிகப்பெரிய வெற்றியா தாங்க இருந்துச்சு. அந்த தருணத்துல தமிழ்நாட்டின் இருபெரும் கட்சிகள்ல ஏதாவது ஒரு கட்சி உடைஞ்சா தேமுதிக பெருசா உருவெடுக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க அப்படின்னு தமிழக அரசியல் வரலாறு நூலின் ஆசிரியர் ஆர். முத்துக்குமார் சொன்னாரு. இது கேப்டனுக்கு இருக்கும் செல்வாக்க நிரூபிச்சது. சினிமா மூலம் அவருக்கு கிடைச்ச ரசிகர்கள் அவங்களுடைய கட்சிகளுக்கும் அபிமானிகளா மாறினாங்க. அரசியல்ல ஈடுபட்டு இருந்த மக்களுக்கு நன்மை செய்ய நினைச்ச கேப்டன் மேல மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. தீவிர அரசியல்ல இறங்கினதும் நடிப்புக்கு முழுக்கு போட்டாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய மகன் சண்முக பாண்டியன் நடிச்ச சகாப்தம் திரைப்படத்துல மட்டும் சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருந்தாரு. எம்ஜிஆரின் பிரச்சார வாகனத்தை வச்சு கட்சி தொடங்கினாலே எதிர்கட்சிகளின் வெறுப்பையும் பகையையும் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு எழுதப்படாத விதி. ஆனா இதுக்கும் விதிவிலக்கா இருந்தவர் தான் கேப்டன். எம்ஜிஆரின் மனைவியும் தமிழக முன்னாள் முதல்வருமான ஜானகி ராமச்சந்திரன் தேர்தல் பிரச்சாரங்கள்ல எம்ஜிஆரை பயன்படுத்தி வந்த வாகனத்தை கட்சி தொடங்கி முதல் தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஈடுபட்டு வந்த கேப்டனுக்கு வழங்கினாங்க அப்படிங்கிறதே இதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் கட்சி தொடங்கி 30 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கோலோச்ச முடியாம திணறிட்டிருக்கும் கூடிய இந்த சூழல்ல கட்சி ஆரம்பிச்ச 8 ஆண்டுகள்லயே தமிழகத்தின் பிரதான கட்சி அதாவது எதிர்கட்சியா தலைவராக அமர்ந்தாரு கேப்டன். இன்னைக்கு ஆளுங்கட்சியான திமுகவை விட 2011 ஆண்டுல கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்த கட்சி அப்படின்ற பெருமையும் திமுகவுக்கு இருக்கு. 2009 ஆண்டுல நாடாளுமன்ற தேர்தல்கள் நெருங்கின சமயத்துல கேப்டனுடைய பார்வையில சில மாற்றங்கள் தென்பட்டுச்சு. தனித்துதான் போட்டி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் கை காட்டக்கூடிய இடத்துல வாக்களிக்க தயாராகுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு கேப்டன். இதையடுத்து அவர் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற யூகங்கள் எழுந்துச்சு. இந்த யூகங்களை உறுதி செய்யக்கூடிய வகையில EVSS இளங்கோவன், திருநாவுக்கரசர் இந்த மாதிரியான தலைவர்கள் போய் கேப்டனை சந்திச்சு பேசினாங்க. ஆனா அந்த தேர்தல்ல தேமுதிக கூட்டணி எதையும் அமைக்கல. தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய 40 தொகுதிகள்லையும் தனிச்சை போட்டியிட்டுச்சு. எந்த இடங்கள்லையும் வெல்ல முடியல அப்படின்னா கூட 10.3% வாக்குகளை அந்த கட்சி பெற்றுச்சு. தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்களின் முதல் தேர்வா கேப்டன் இருக்கிறத அந்த தேர்தல் சுட்டிக்காட்டுச்சு. 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கேப்டனுடன் கூட்டணி அமைக்க கருணாநிதி, ஜெயலலிதா 2 பேருமே விரும்பினாங்க. யாருக்கும் பிடி கொடுக்காம இருந்த கேப்டன் கடைசி நேரத்துல இலை கொண்ட திராவிட கட்சியை சந்திச்சு பரபரப்பை ஏற்படுத்தினாரு. அவங்களுடனான தேமுதிக கூட்டணி 41 தொகுதிகளில் போட்டிக்கிட்டு 29 தொகுதிகளை வென்று பிரதான எதிர்கட்சியா உருவெடுத்துச்சு. மொத்தம் பதிவான வாக்குகள்ல 7.9% வாக்குகள் தேமுதிகவுக்கு கிடைச்சிருந்துச்சு. திமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளி எதிர்கட்சியா உருவெடுத்தது. எதிர்கட்சி தலைவரா விஜயகாந்தும் துணைத் தலைவரா பண்ருட்டி ராமச்சந்திரனும் அமர்ந்தாங்க. ஆரம்பத்துல எல்லாம் சுமூகமாவே நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதிமுகவோட சட்டமன்றத்துல ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா கூட்டணியில இருந்து அந்த கட்சி விலகுச்சு. ஆனா ஒரு கட்டத்துல சட்டமன்றத்திலேயே முதலமைச்சரும் விஜயகாந்தும் கடுமையா மோதிக்கிட்டாங்க. பேரவையில ஆளுங்கட்சி தரப்புல இருந்து வந்த குரலால கொதிப்படைஞ்ச கேப்டன் நாக்க துருத்திக்கிட்டு அவங்களை எச்சரிக்க மிக
பெரிய மோதலா அது வெடிச்சிச்சுன்னு சொல்லலாம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் முன்னிலையில கேப்டன் நாக்க துருத்தின சம்பவம் பெரும் சர்ச்சைக்குள்ளாச்சு. தன்னை எதிர்த்து தனித்து போட்டியிடும்படி சவால் விடுத்தார் அந்த முதல்வர். தங்களோட கூட்டணி அமைக்காம இருந்திருந்தா இத்தனை இடங்களை தேமுதிக வென்றிருக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. கூட்டணி முறிஞ்சிச்சு. தேமுதிகவின் சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சாரு அந்த முதல்வர். விரைவிலேயே 2011 ஆண்டுல தேமுதிகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பல எம்எல்ஏக்கள், அதுவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எம்எல்ஏவுமான சுந்தரராஜன் உட்பட ஏராளமான எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சியோட ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாங்க. விஜயகாந்துக்கு எதிராக திரும்பினாங்க. இது கேப்டனின் அரசியல்ல ஸ்ரத்தன்மையை கேள்வி எழுப்புச்சு. அதுக்கப்புறமா நடைபெற்ற அரசியல் நிகழ்வுகள் விஜயகாந்துக்கு சரிவை ஏற்படுத்த தொடங்குச்சு. அதுவே கேப்டனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி உடல்நல குறைபாட்டுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது அப்படின்னு அவங்களுடைய மனைவியும் தேமுதிகவின் தற்பொழுதைய பொதுச் செயலாளருமான பிரேமலதா கவலை தெரிவிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைச்சு 16 தொகுதிகளில் போட்டியிட்டு எல்லா தொகுதிகளையும் வெற்றி வாய்ப்பை இழந்துச்சு. அதுக்கு வாக்கு வங்கி 6.1% குறைஞ்சது. எதிர்கட்சி தலைவராக இருந்த கேப்டனின் பேட்டிகளும் ஊடகங்கள் முன்னாடி அவர் நடந்துகிட்டு இருந்த நடவடிக்கைகளும் சர்ச்சைக்குள்ளாக்குச்சு. 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லி அறிவிச்ச பின்னாடியும் திமுக, பாஜக, மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் தங்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துட்டே இருந்தாங்க. இந்த நிலையில மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, ஜி ராமகிருஷ்ணன், ரா முத்தரசன், தொல் திருமாவளவன் ஆகியோர் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியின் தலைவர் கேப்டனை சந்திச்சு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இறுதியில் அந்த தேர்தலை மக்கள் நல கூட்டணியில இணைஞ்சு தேமுதிக எதிர்கொண்டுச்சு. இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரான கேப்டன் அறிவிக்கப்பட்டாரு. ஆனா அந்த கூட்டணி போட்டியிட்ட எல்லா இடங்களையும் வெற்றி வாய்ப்பை இழந்துச்சு. அதனுடைய வாக்கு வங்கி 2.4% குறைஞ்சது. அதுக்கு பின்னாடியும் எந்த வெற்றியையும் பெறல. ஆனாலும் கூட கட்சி தொண்டர்களை பார்த்தா பரவசமாயிடுவாரு கேப்டன். அரசியல்ல வெள்ளந்தியான தலைவராகவும் தவிர்க்க முடியாத மாற்று சக்தியாகவும் திகழ்ந்த கேப்டன் அரசியல் உலகத்துல என்றும் விடிவெள்ளிதான். தேமுதிக தலைவர் கேப்டன் சற்று உடல்நலை குறைவால பாதிக்கப்பட்டாரு. 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாஜக, அதிமுக கட்சிகளோட இணைஞ்சு 4 தொகுதிகளில் தேமுதிக போட்டி அனைத்து தொகுதிகளையும் வெற்றி வாய்ப்பு இழந்துச்சு. இந்த காலகட்டத்தில் அதிமுக, திமுக அப்படின்னு சொல்லி 2 கட்சிகள் கிட்டையும் தேமுதிக கூட்டணி பேச முயன்றதா வெளியான செய்தி விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அதிமுகவோட தொகுதி பங்கீட்டில் உடன்படாததால அந்த கட்சி தனித்து போட்டியிடுறதா அறிவிச்சது. பின்னாடி டிடிவி தினகரன் அமமுக கட்சியோட இணைஞ்சு 60 தொகுதிகளில் போட்டியிட்ட அந்த கட்சி எல்லா தொகுதிகளையும் வெற்றி வாய்ப்பை இழந்துச்சு. இதனுடைய வாக்கு வங்கி 0.43% குறைஞ்சது. தேமுதிக அதன் ஆரம்ப வேகத்தை தக்க வைக்க போராடி அடுத்தடுத்த தேர்தல்களில் தேர்தல் சவால்களை எதிர்கொண்டுச்சு. கேப்டனின் உடல் நலக்குறைவு, உட்கட்சி பூசல்கள், தலைமை பிரச்சனைகள், தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாறுதல்கள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் அந்த கட்சியின் தேர்தல் பின்னடைவுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருந்தது. பிரதான 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தமிழக அரசியல் களத்துல வளர தொடங்கின தேமுதிகவுக்கு கேப்டன் அப்படின்ற முகம் எவ்வளவு பலத்தை கொடுத்ததோ அதுவே அதனுடைய பலவீனமாகவும் மாறிப்போச்சு. சித்தாந்தத்தின் பார்வையில செல்லாம தனி மனிதரை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திச்ச தேமுதிகவில் கேப்டனுக்கு மாற்றான ஒரு தலைவர் இல்லாதது அந்த கட்சியின் அரசியல் வளர்ச்சிக்கு பின்னடைவு அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாவே இருக்கு. சினிமா லெகசி, பொலிட்டிக்கல் லெகசி. தமிழ் வெகுஜன சினிமா மேல பற்றுள்ள ஒருத்தருக்கு ரஜினியின் ஸ்டைலும் துடிப்பும் ரொம்பவுமே பிடிக்கும். அவர் ஆர்ப்பாட்டம் இல்லாத நல்ல நடிகரும் கூட. இன்னொரு பக்கம் நிழல் நிஜமாகிறது படத்துல வரக்கூடிய அழகான கமல் சாரையும், சலங்கை ஒளியில பரத கலைஞரா அசத்தின கமல் சாரையும் எப்படி ரசிக்காம இருக்க முடியும் சொல்லுங்க? இந்த 2 கலைஞர்களையும் கொடி கட்டி பறந்தாங்க. ரஜினி சாரும் கமல் சாரும் செல்வாக்கு பெற்று ஆதிக்கம் செலுத்தின காலத்துல 3ஆவதா நுழைஞ்சு ஒருத்தர் வெற்றி பெற்று தனக்கென தனி இடம் பிடிச்சாரு. அந்த 3ஆம் நபர் வேற யாருமே இல்லைங்க, இன்னைக்கு அரசியல் தலைவர் மற்றும் நடிகரான கேப்டன் தான். அரசியல்ல கேப்டனை விமர்சிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. மேம்போக்காக மீம்ஸ் போடக்கூடிய விஷயங்கள் இது செய்யலாம். அப்படி இல்லைன்னா கேப்டன் எதிர்கட்சி தலைவராக வந்தது குறித்து பெருமையும் கொள்ளலாம். அதுக்கு பதிலாக முதல்ல ஒரு நடிகரான விஜயகாந்த் சாருடைய பயணத்தை திரும்பி பார்த்து அதில் தெரியக்கூடிய மின்னல் கீற்றுகளை கொண்டாடலாம். அவருக்கு முதல் திருப்பு முனையாக அமைஞ்ச சட்டம் ஒரு இருட்டறை படம் ஒரு கிளாசிக் தான். திரைமொழி, உத்திகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தாக்கா
இந்த படம் அத்தனை பிரமாதமானது இல்லதான். ஆனா தமிழ் சினிமா போக்க வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதன் குறைகளை எல்லாம் மீறி இந்த படத்துக்கு முக்கிய இடம் இருக்குது. இது விஜயகாந்த் சார் ஆவேச நாயகனா காட்டின படம். ஆவேச நாயகன் அப்படின்னாக்கா வெறுமனே சண்டை போட்டு வீரவசனம்லாம் பேசக்கூடிய நாயகன் மட்டும் கிடையாதுங்க. இந்திய சினிமா வரலாற்றுல அமிதாப் பச்சன் முன்னிறுத்தியதா சிலாகிக்கப்படக்கூடிய ஆங்கிரி யங்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோப ஆவேச இளைஞன் பாத்திரத்துல தொடர்ச்சியாவே இந்த ஆவேச நாயகனை பார்க்கணும். சினிமா தனம் தான் அப்படின்னாலும் கூட அநியாயத்தை கண்டு பொங்கி எழுந்து நியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய நாயகனா சட்டம் ஒரு இருட்டறையில கேப்டன் பொங்கினாரு. இந்த படத்துக்கு சட்டம் ஒரு பின்னணியா அமைஞ்சதும் அருமையான புத்தி தான். இன்னைக்கு இளைய தளபதியின் விஜய் சாருடைய தந்தையா இருக்கக்கூடிய இயக்குனர் S.A. சந்திரசேகர் சார் இதை ஒரு உக்தியாவே தன்னுடைய பெரும்பாலான ஆரம்ப காலகட்டத்தில் கடைபிடிச்சிருந்தாரு. இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது சட்டம் ஒரு இருட்டறை படத்துக்கு விஜயகாந்த் சாரை விட யாரும் பொருத்தமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ஒரு முரட்டு ஆவேசம், தார்மீக கோபம் மற்றும் சராசரி தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த அம்சங்கள் தான் அவரை ஆவேச நாயகனா பொருந்த செஞ்சது. ஒரு விதத்துல ரஜினி சார் தான் தமிழ் சினிமாவின் ஒரிஜினல் ஆங்கிரி யங்மேன். ஆனா சூப்பர் ஸ்டார் ஆனதும் ஆவேசத்தை தவிரவும் வேற பல விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. இந்த காலத்துல தான் விஜயகாந்த் சார் ஆவேச நாயகனா கச்சிதமா பொருந்தினாரு. ரஜினி சார் எப்பொழுதும் தனி மனித எதிரியை உருவாக்கினாரு. ஆனா கேப்டன் சார் தான் முதல்ல சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டவர். அவருடைய படத்தலைப்பையும் அப்படியே தான் வைப்பாரு, அப்படியே தான் இருந்தது. பெரும்பாலும் முஸ்லிம் நண்பர் கேப்டனுக்கு இருக்கிற மாதிரியே அவருடைய படங்களும் அமையும். மாநகர காவல் படத்துல கூட மசூதியில சண்டை போட வேண்டிய சூழல் வரும். அப்போ உன்ன மாதிரியான பாவிகளோட ரத்தம் இந்த புனிதமான இடத்துல சிந்தக்கூடாது, அதனாலதான் நான் அடி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் ரவுடி கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி சிவப்பு மல்லி படம் ரொம்பவுமே முழுசுமே வேலையில்லாத திண்டாட்டமும் தொழிலாளர்கள் சுரண்டலும் மலிந்து கிடந்த காலத்துல சந்திரசேகர் சார் கூட இணைஞ்சு அவரு தொழிலாளர் சார்பில் ஆவேசமா சிவப்பு எழுத்து வசனங்களை பேசி சீரின காட்சிகள் மறக்க முடியாத ஒண்ணு. அந்த படத்துல வர எரிமலை எப்படி பொறுக்கும்ன்ற பாடல் கம்யூனிஸ்டுடைய போராட்ட குணத்தை காட்டுனது. பின்னாடி வந்த சிங்கம் படத்துல விவேக் அதை காமெடி அடிச்சு பண்ணது ஒரு வேற கதை. 30 வயசுலேயே கேப்டன் சார் பூந்தோட்ட காவல்காரன் படத்துல மிடில் ஏஜ் நாயகனா மாறினது இயல்பா நடந்தது தான் அப்படின்னாலும் அதுக்கப்புறமா அவர் தொட தட்டி வசனம் பேசினது, பாய்ந்து அடிக்க துவக்கி வச்சது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவரை தான் சாரும். கேப்டன் பிரபாகரன் அவரை வசூல் சக்கரவர்த்தி ஆக்குச்சு. அதுக்கப்புறமா ரசிகர்கள் அவரை தலையில வச்சு கொண்டாடினாங்க. கேப்டன் சாருடைய உண்மையான சாதனை ரஜினி கமல் சார் உச்சத்துல இருந்த காலகட்டத்தில் நுழைஞ்சு தனக்கென தனி இடம் பிடிச்சது தான். இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா கருப்பு தேகத்தோட தமிழ் சினிமாவில் நாயகர்களுக்கு அப்படின்னு சொல்லி கருதப்பட்ட எந்தவித அச்சமும் இல்லாதவராக கருதப்பட்ட இந்த ஒரு நம்மளுடைய கேப்டன் பட வாய்ப்புகளை பெற்றதே ஒரு அதிசயம் சொல்லலாங்க. அவர் பெரிய அழகன் கிடையாது, ஆனா அந்த காலகட்டத்தில் சினிமாவில் நடிக்க அழகா இருக்கணும். கேப்டன் கருப்பா இருந்தாரு, தோற்றத்துல வசீகரம் கிடையாது. இது எல்லாமே குறைகளா கருதப்பட்டதை மீறி மதுரையில இருந்து வந்த மதுரை வீரன் தனக்கான வாய்ப்பை பெற்றாரு. முதல் படமான தூரத்து இடி முழக்கத்துல வரக்கூடிய பொன்னனாக தோன்றக்கூடிய அவருடைய பாத்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா சரியான மாற்று சினிமா அப்படின்னு சொல்ல தோன்றலாம். வழக்கமா சாகசம் செஞ்சு நாயகிகளோட டூயட் பாடி வசீகரிக்கக்கூடிய ஒரு நாயகனா அவர் விளங்கல. சட்டம் ஒரு இருட்டறையில முரட்டு மீசையோட டூயட் பாடி இருப்பாரு. ஆனா தமிழ் சினிமாவின் கிளீச்சை உடைக்கப்பட்டிருந்தா அன்னைக்கு அவர் டூயட் பாடாத நாயகனா அசத்தி இருப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ அவர் கதையின் நாயகனா நடிச்சாரு. அவருடைய விழிகள்ல பொங்கின ஆவேசம் சராசரி தமிழ் ரசிகனை வெகுவாக ஈர்த்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் தமிழ் சினிமாவின் எல்லா வரம்புகளையும் உடைச்சு அவர் வெற்றி பெற்றாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அவருடன் நடிக்க மறுத்த நடிகைகள் இருக்காங்க, ஒப்பந்தம் செய்ய தயங்கிய தயாரிப்பாளர்களும் இருக்காங்க, அவரை தங்களுக்கான நாயகனா நினைக்க தயங்கிய டைரக்டர்ஸும் இருக்காங்க. அதுவே அவர் அங்க நின்னு ஜெயிக்கணும் அப்படின்ற உத்வேகத்தை கொடுத்துச்சு. அவர் பட்ட அவமானங்களும் அதிகம். ஆனா அவர் எல்லாத்தையும் மாத்தி காட்டினாரு. கருப்பு நிறம் பொது புத்தியில ரசிக்கப்படாத நிலையில அவர் பெற்ற வெற்றி உளவியல் ரீதியா சொன்ன செய்தி ரொம்பவுமே முக்கியமானது. திரையில தோன்றி ஜொலித்த நம்மளுடைய கேப்டன் சார் நிச்சயம் கிராமங்கள்லயும் குக்கிராமங்கள்லயும் தோற்றம் நிறம் தொடர்பான கற்பித்தங்களால மனசுக்குள்ள முடங்கி கிடந்த எண்ணற்றவங்களுக்கு எத்தனை நம்பிக்கை அளிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தனி ஆய்வே செய்யலாம். இன்னைக்கும் கேப்டன் ரசிகர்கள் அவருடைய திரைப்பட பிரவேசத்தின் 43 ஆண்டுகள் கொண்டாடக்கூடிய நிலையில அவருடைய திரை வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது தமிழ் சினிமாவின் முக்கிய வலியுறுத்தப்பட்ட நாயகனுக்கான தோற்ற இலக்கணத்தை உடைச்சு அவர் வெற்றி கண்ட விதமே பளிச்சிடுது. இது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணுங்க. அது மட்டும் கிடையாது, அச்சு அசல் கிராமத்து மனிதனாக திரையில அவர் தீப்பிழம்பு போல தோன்றி ஆவேசமா நடிச்ச விதமும் தனக்கான கதைகளை தேடி நடிச்சதும் அவர் திரைப்பயணத்துல முக்கிய அம்சமா விளங்குச்சு.
யார் பார்த்தது? வெகுஜன சினிமாவின் நிர்பந்தம் இல்லை அப்படின்னாக்கா அவர் ஒரு மகத்தான மாற்று கலைஞனாக மின்னி இன்னும் மகத்தான படங்களை கொடுத்துருக்க முடியும். இருந்தாலும் என்ன, தமிழ் சினிமாவின் கேப்டன் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தர் தான். கேப்டன் திரைப்படங்கள்லையும் பல கடுமையான பயங்கரவாதிகளை வேட்டையாடினார். அதே மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் அவருடைய துணிச்சலான மனிதர் தான். முன்னாள் முதல்வர் கருணாநிதியையும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களையும் அரசியலில் கட்டிப்படுத்தி மாநிலத்தின் இருமுனை அரசியலை நடத்தி கொண்டிருந்த சமயத்தில் துணிச்சலோடு 3வது கட்சி ஆரம்பித்தவர் கேப்டன் சார். 2 வரலாற்று சின்னங்கள் மங்கி போன பிறகு தான் விஜயகாந்த் சாருடைய சகாவான கமலஹாசன் சார் துணிச்சலை திரட்டினார். அதே சமயம் ரஜினிகாந்த் சார் ஜெயலலிதா அவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி தான் வரும்போது வருவேன் சொல்லாம வருவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசியல் விளையாட்டை மறுபரிசீலனை செஞ்சாரு. அதுவும் 3 ஆண்டுகள்ல மறைஞ்சே போச்சு. கேப்டன் முதல்வர் நாற்காலியை இலக்காக கொண்டாரு. ஆனா அவர் தன்னுடைய கட்சியை தொடங்கின 6 ஆண்டுகளுக்குள்ள தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறவங்களுக்கு சவால் விட முடிஞ்சது. இந்த சாதனையை நிகழ்த்தின ஒரே நடிகர் கேப்டன் சார் தான். 1987 எம்ஜிஆர் சாருடைய மறைவுக்கு பின்னாடி அதிமுகவை தன்னுடைய கட்டில வச்சிருந்த ஜெயலலிதாவின் கதையே வேறு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா அரசியல் பிரவேசம் சரியான குறிப்பில் தொடங்குச்சு. மக்களின் நாடி துடுப்பை உணர்ந்த கேப்டன் கட்சி தொடங்கிய 8 மாசங்கள்லயே அந்த கட்சி திராவிடம் அப்படின்ற சொல்ல பெருமைப்படுத்துச்சு. தன்னுடைய முதல் தேர்தலில் விருதாச்சலத்துல வெற்றியும் ஒட்டுமொத்தமா அந்த கட்சி 8.5% வாக்குகளை பெற்றுச்சு. எளிய மக்களுக்கு அன்றாட வில்லன் வறுமையும் வாய்ப்புகளையும் பறிக்கக்கூடிய ஊழலும் தான். அந்த 2த்தையும் ஒழிக்கிறது தான் லட்சியம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள். அப்போ அவர் நிச்சயமா வெகுஜனத்துக்கு கருப்பு எம்ஜிஆராக தான் தெரிஞ்சிருந்தாரு. ரமணா படத்துல நரம்பு புடைக்க அவர் பேசின வசனங்கள் எல்லாமே மக்கள் காதுகள்ல ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருந்துச்சோ என்னமோ தெரியல. அரசியல் ஆரம்ப நாட்கள் ரொம்பவுமே இனிமையா அமைஞ்சது அவருக்கு. படிக்கிறதுக்கு டைம் இருக்குதோ இல்லையோ, நிறைய புத்தகங்களை வாங்கி வச்சுக்கிறதுல கேப்டன் சாருக்கு ஆர்வம் அதிகம். தன்னால அதிகமா படிக்க முடியல அப்படின்னா கூட தன்னால இயன்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு கல்வி அறிவை தர விரும்பினாரு அவரு. செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கேப்டனுக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி இருக்கு. நல்ல மதிப்பெண் பெற்றும் கல்லூரியில இணைய முடியாம கஷ்டப்படக்கூடிய ஏழை மாணவ மாணவிகளை எந்த ஒரு கட்டணமும் இல்லாம தன்னுடைய கல்லூரியில சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் கேப்டன் சாருடைய கொள்கைகள்ல ஒண்ணு. அதை கல்லூரி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வெற்றிகரமா செயல்படுத்திட்டும் வராங்க. தனக்கு மட்டும் சினிமாவில் சான்ஸ் கிடைக்காம போயிருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் மதுரைக்கே திரும்பி தங்களுடைய ரைஸ் மில்லை தொடர்ந்து கவனிச்சிருப்பேன் அப்படின்னு எத்தனையோ பேட்டிகளில் கேப்டனே சொல்லியிருக்காரு. ஆனால் அவரை அப்படி ரைஸ் மில் முதலாளியா மட்டும் வாழ்ந்து மறைய காலம் நினைக்கலங்க. தமிழ்நாட்டின் முன்னணி நடிகராக வலம் வரக்கூடிய விஜய் சாருக்கு முன்னாடி படமான நாளைய தீர்ப்பு இது ரீச் ஆகாம போவே செந்தூர பாண்டியல் படத்துல முக்கிய வேடத்துல வந்து விஜய் சாரை கை குலுக்கிட்டு போயிருப்பாரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள். தன்னுடைய நண்பர் SSC வேண்டுகோளுக்கு இணங்க கௌரவ தோற்றத்தில் நடிச்சாரு. இந்த படத்துல ஊதியம் வாங்காமலேயே தான் உழைப்பு கொடுத்திருக்காரு. சினிமாவில் மட்டும் கிடையாதுங்க, நிஜத்திலையும் நல்ல ஒரு கேப்டனாக தன்னுடைய கட்சி தொண்டர்களையும் மக்களையும் நல்வழிப்படுத்தி தனக்குன்னு ஒரு வரலாற்றையும் எழுதிட்டு போனவர் நம்மளுடைய கேப்டன் சார். கேப்டனின் உடல்நிலை பாதிப்பு, அவர் பட்ட கஷ்டங்கள். 2023 ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி சென்னை திருவேற்காட்டில் கேப்டனின் தலைமையில் நடைபெற்ற தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அந்த கட்சியின் பொது செயலாளரா பிரேமலதா நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கு பின்னாடி சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திச்ச பிரேமலதா விஜயகாந்த், அரசியல் கட்சி ஆரம்பிச்ச 18 ஆண்டுகள்லயே 100 ஆண்டு அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த அனுபவம் தான் எங்களுக்கு உந்து சக்தியாகவும் பக்க பலமாகவும் இருக்கு. இத்தனை ஆண்டுகள்ல கேப்டன் பல சவால்களை சந்திச்சிருக்காரு. குறிப்பா அவர் நம்பிக்கை வச்சு MLAக்கள் ஆன பலரும் செஞ்ச துரோகத்தின் வழியால கேப்டனின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதனால அடுத்தடுத்து தேமுதிக பல சறுக்கல்களை சந்திச்சது. தேர்தலில் யார் கூடவும் கூட்டணி அமைக்க கூடாது அப்படின்ற உறுதியோட கேப்டன் இருந்தாரு. ஆனா சில சூழ்நிலையின் காரணமா கூட்டணி அமைச்சோம். ஆனா அது சரியா அமையல. கேப்டனுக்கு எம்ஜிஆர் தான் ரோல் மாடல். அதே மாதிரி எனக்கு ஜெயலலிதா தான் ரோல் மாடல். அவருடைய தைரியம், கம்பீரம், முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றையெல்லாம் பார்த்து நாங்க வியந்திருக்கோம். எல்லா அரசியல் கட்சிகளும் தேமுதிகவுடன் நட்புடன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ராவுத்தரின் மகன் ஒரு பேட்டியில சொன்ன விஷயம் என்னன்னா, ராவுத்தர் குறிச்சு கேப்டன் கிட்டமும் கேப்டன் குறிச்சு ராவுத்தர் கிட்டையும் நம்ம யாரோ சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டே இருந்தாங்களாம். இதனால இவங்களுடைய 2 பேருடைய மனசும் வேதனை அடைஞ்சுதான். ஒரு நாள்
கனத்த இதயத்துடன் கேப்டன் ராவுத்தரை அழைச்சு, யாரோ சிலர் நமக்குள்ள விரோதத்தை ஏற்படுத்த சதி செய்கிறாங்க, இப்படி தொடர்ந்து சதி செஞ்சுட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்குள்ள நட்புக்கு கலங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குப்பா, அதனால தயவு செஞ்சு சண்டை சச்சரவு இல்லாம மன வருத்தம் இல்லாம பிரிஞ்சிடுறது தான் நல்லது அப்படின்னு ஓப்பனா சொன்னாராம். இதை கேட்ட ராவுத்தர் நொறுங்கி போயிட்டாராம். இதுதான் கேப்டன் வாழ்வில் விழுந்த முதல் அடி. ஆனா இந்த பிரிவு 2 பேருடைய வாழ்க்கையையும் புரட்டி போட்டதாவே சொல்லப்படுதுங்க. இது குறித்து கேப்டன் ராவுத்தருக்காக எழுதின கடிதத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நண்பா, நீ உடல்நிலை சரியில்லாமல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாய் அப்படின்ற செய்தியை கேட்டு வேதனையுடன் உன்னை உடல்நலம் விசாரிக்க வந்தேன். அங்கு நீ சுயநினைவு கூட இல்லாத நிலையில் கட்டிலில் இருந்ததை கண்டதும் என் மனம் பட்ட துயரத்தை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கண்டவுடன் சிறு வயது முதல் நாம் கொண்ட உண்மையான நட்பும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற உறுதியோடு மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்து சினிமா உலகில் போராடி நாம் வெற்றி பெற்று தோல்விகளும் என் கண்முன்னாடி வந்தே செல்கின்ற காலத்தின் ஓட்டத்தில் எத்தனையோ மன கஷ்டங்களும் சந்தோஷங்களும் வந்து சென்றிருந்தாலும் என்றுமே உன்னை என் மனம் மறந்ததில்லை. இப்ராஹிம், நீ மட்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு நலம் பெற்று வர வேண்டும் என்று என் பிரார்த்தனையை கடவுளிடத்தில் வைக்கிறேன். நண்பா, மீண்டு வா, எழுந்து வா என்று எழுதியிருந்தார் கேப்டன். அதே மாதிரி கேப்டன் வாழ்க்கையை மாத்தின இன்னொரு சம்பவம் 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணிக்கு கேப்டன் அழைக்கப்பட்டார். அந்த சமயத்துல தேமுதிக 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு. திமுக அதை விட குறைவான இடங்களையே பெற்றது. இதன் காரணமா தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றார் கேப்டன். அடுத்த சில மாதங்கள்ல ஆளும் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் இடையே மோதல் உருவாச்சு. சட்டமன்ற தேர்தலில் திமுகவால அந்த கட்சி வெற்றி பெற்றதா, அந்த கட்சியால் தேமுதிக வெற்றி பெற்றதா அப்படின்ற மோதல் விஸ்வரூபம் எடுத்தது. அப்போது ஆளும் கட்சி கூச்சல் எழுப்புச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஆவேசம் அடைந்த கேப்டன் கைகளை நீட்டி நாக்க துருத்தி எச்சரித்தார். சட்டமன்றத்தில் மோதல் வலுத்ததை அடுத்து சட்டமன்றத்தில் இருந்து தேமுதிகவினர் வெளியேற்றப்பட்டாங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் 10 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு. ஆனா முதல் சஸ்பெண்ட் காலம் முடிஞ்சதும் சட்டசபைக்கே வராம இருந்தார் கேப்டன். ஒரு மாசம் கழிச்சு அவர் சட்டசபைக்கு போனாலும் பதிவேட்டில் கையெழுத்து போட்டுட்டு அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளாம தவிர்த்துட்டு வந்தார். மார்ச் மாசத்துல தேமுதிக எம்எல்ஏக்கள் எல்லாருமே கூண்டோட சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அப்பொழுது சபைக்கு வராத கேப்டன் மட்டும் நடவடிக்கையில் இருந்து தப்பினாரு. அடுத்த கூட்டத்தொடரில் பங்கேற்று மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அப்பவும் கேப்டன் ரெஜிஸ்டரில் மட்டும் கையெழுத்து போட்டுட்டு திரும்பி போயிட்டாரு. 2014 லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைச்சு போட்டியிட்ட தேமுதிக ஒரு இடத்த கூட பிடிக்கல. அந்த தேர்தலுக்கு பின்னாடி தமிழ்நாடு முழுசும் மாவட்ட வாரியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு கேப்டன். அப்போ கட்சி தொண்டர்கள் கூட உங்களுடன் நான் என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பங்கேற்றாரு. நாமக்கல்ல கட்சி தொண்டர்களுடன் கலந்துகிட்டு கலந்தாலோசனை நிகழ்ச்சியில சட்டசபையில நாக்கு கடுத்ததுக்கு விளக்கம் கொடுத்து பேசினார் கேப்டன். நான் சட்டசபைக்கு ஏன் போல அப்படின்னு சொல்லி பலருமே கேட்குறாங்க. அங்க போயிட்டு எதிர்கட்சி தலைவராகவும் சட்டசபை உறுப்பினராகவும் பணியாற்ற முடியலங்க. அதுக்கான சூழ்நிலை அந்த இடத்துல இல்லை. தமிழக சட்டசபையில் ஏற்கனவே நான் கலந்து கொண்ட போது பால் விலை உயர்த்தப்பட்டது குறித்து நான் பேசினேன். அடுத்து அரசு திட்டம் சார்ப ஒரு விஷயங்கள் கேள்விகளை எழுப்பினேன். சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் பதிலளிக்கல. சம்பந்தமே இல்லாம மின்சாரத்துறை அமைச்சர் எழுதுறேன்னு பதில் சொன்னாரு. அதுவும் என்ன கேலி செஞ்சு பேசினாரு. அதனால எனக்கு கோபம் வந்துச்சு. என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த விதமா அமைச்சரை பார்த்து நாக்கத்துக்கு அடிச்சேன். அதுக்கு என்ன தவறு இருக்குது? ஆனா அது தவறு அப்படின்னு சொல்லி பிரசாரம் செய்யறாங்க. இது தவறு அப்படின்னாக்கா சட்டசபையில் தொடர்ந்து கருத்து பரிமாற்றம் செய்யறதுக்கும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்துக்கூறவும் முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் அங்கே போகிறதில்ல. அங்கே போகாமலேயே கூட மக்கள் பணியாற்ற முடியும். அதுதான் நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் கேப்டன். லோக்சபா தேர்தல் விழுந்த அடி. அதோட ஊர் ஊரா பயணிச்சு தொண்டர்களை சந்திச்சு பேசின கேப்டனுக்கு திடீர்னு உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு. சென்னையில பிரபல மருத்துவமனையில சிகிச்சை பெற்றும் உடல்நிலை சீராகல. அதனால சிங்கப்பூர் போய் சிகிச்சை செஞ்சாரு. சிங்கப்பூர்ல இருந்து சிகிச்சை முடிஞ்சு வந்து பல நாட்கள் ஆகியும் கூட்டணி கட்சியினர் யாரும் சென்று போய் பார்க்கல. கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லைங்க, உடன் நடித்த நடிகர்கள் சக நண்பர்கள் யாருமே போய் கேப்டனை உடல்நலம் விசாரிக்கல. சிகிச்சை முடிந்து வந்து ஓய்வில் இருக்கிறதுனால தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்களும் கட்சியினரும் அவரை போய் சந்திக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கேப்டன் யாரையுமே சந்திக்க அனுமதி கொடுக்கலையா. அந்த ஆண்டு வந்த சுதந்திர தினத்தை அன்னைக்கு கூட கட்சி அலுவலகத்தில் கொடி ஏற்றிட்டு இனிப்புகளை வழங்கிட்டு உடல்நலத்தை கருத்தில் கொண்டு உடனே கிளம்பிட்டாரு. 2-3 முறை சிகிச்சை பெற்றும் இன்னும் உடல்நலம் சீராகல. அதனால மறுபடியும் வெளிநாடு கிளம்ப தயாரானார் கேப்டன். இந்த முறை சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்ய போனாராம். ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் 2 பேருமே காந்த மாதிரி ரசிகர்களை ஈர்த்தவங்க தான்.
ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் முன்னணி நடிகர் அப்படின்ற கர்வம் இல்லாமல் எளிமையோடு மக்களோட மக்களாக இருந்தது தான். அதுலேயும் விஜயகாந்த் ஒருபடி முன்னேறி எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்ற சமத்துவத்துடன் அணுகியது தான் அவரை நிஜ வாழ்க்கையிலும் தலைவராக உயரச் செய்தது. தமிழ் சினிமாவில் எதிரி இல்லாமல் எல்லாரையும் அன்போடு அரவணைச்சு போகக்கூடிய விஜயகாந்த், எளிமையின் இலக்கணமாக விளங்கக்கூடிய ரஜினி சார், இருவருக்கும் திரையை தாண்டியும் பல ஒற்றுமைகள் இருந்துச்சு. குழந்தை பருவத்தில் தாயின் அரவணைப்பை இழந்து சகோதரிகளின் பாசத்தில் வளர்க்கப்பட்ட ரெண்டு பேருமே சினிமாவுக்காக காந்தர்வர்களாக மாற்றப்பட்டாங்க. சிவாஜிராவ் ரஜினிகாந்தாகவும் விஜயராஜ் விஜயகாந்தாகவும் மாறினாங்க. ரஜினிகாந்துக்கு ஒரு முரட்டு கால அப்படின்னாக்கா விஜயகாந்துக்கு கோவில் கால. ஆமாம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கதை அம்சம் கொண்ட வேறு படங்களில் நடித்து அதை ஹிட் ஆக்கினாங்க. இதே மாதிரி ரஜினிகாந்த் சார் அவர்கள் அன்னை ஒரு ஆலயம், தர்மயுத்தம், நல்லவனுக்கு நல்லவன், தர்மதுரை, தாய் வீடு, புது கவிதை இந்த மாதிரியான படங்களில் நடித்தார். அதே மாதிரி விஜயகாந்த் அன்னை என் தெய்வம், தர்ம தேவதை, நல்லவன், ராஜதுரை, தாய்மொழி, புது யுகம் இந்த மாதிரியான படங்கள்லையும் நடிச்சாரு. ரெண்டு பேருடைய வாழ்க்கை துணைவியின் பெயரும் லதா அப்படின்னு சொல்லி முடியறது தான் ஆச்சரியத்தின் உச்சமா இருக்கு. ஆமா, ரஜினி சாருடைய மனைவியின் பெயர் லதா, விஜயகாந்த் சார் துணைவியான இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா. ரஜினி மற்றும் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேருக்கும் திரையில ஆரோக்கியமான போட்டி தாங்க இருந்தது. விஜயகாந்த் சினிமாவை விட்டு விலகி அரசியல்ல கால் பதிக்க என்னென்ன சம்மதித்துறதான் விஜய் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அன்புடன் எச்சரிக்கவும் செஞ்சாரு ரஜினி. சினிமாவில் ரஜினிக்கு இணையான சாதனைகள் புரிந்ததோட புகழின் உச்சியில் இருக்கும்பொழுதே தன்னம்பிக்கையுடன் அரசியல்லையும் கால் பதிச்சு சாதனை புரிஞ்சாரு விஜயகாந்த் அப்படிங்கிறதே மறக்க முடியாத உண்மை. அதே மாதிரி ரெண்டு பேரும் சிங்கப்பூர்ல ஒரே மாதிரி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தது காலத்தின் வேற முகம். தொண்டையில மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி கேப்டனின் உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டுச்சு. தைராய்டு இந்த மாதிரியான கோளாறுகளும் அவருக்கு ஏற்பட்டுச்சு. உடல்நலம் மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகள் காரணமா அவரது ஞாபக சக்தியும் குறைஞ்சிக்கிட்டே போச்சு. கேப்டன் உடல்நிலையில என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேமுதிக தொண்டர்கள் அவருடைய ரசிகர்களும் பதைப்பதைப்போடு இருந்தாங்க. இதை பத்தி தேமுதிக வட்டாரத்திலையும் அவரது குடும்ப வட்டாரத்திலையும் விசாரிச்ச போது சில தகவல்கள் கிடைச்சது. விஜயகாந்த் அவர்கள் மூச்சு திணறல் பிரச்சனைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற சமயத்திலையும் அவருக்கு ஏற்கனவே சர்க்கரை குறைபாடு இருக்குது. 15 நாட்களுக்கு ஒரு முறை அவர் இதுக்காக மருத்துவமனைக்கு போயிட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்தாரு. இப்போ அது வாரம் ஒரு முறை அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே சிங்கப்பூர்ல சிகிச்சை எடுத்துக்கிட்ட கேப்டன் அதன் பிறகு அமெரிக்காவிலையும் சிகிச்சை பெற்றாரு. அமெரிக்க சிகிச்சைக்கு பின்னாடியும் அவரோட உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படல அப்படிங்கிறது தான் இப்பொழுதைய நிலை உணர்த்துச்சு. சர்க்கரை குறைபாடு மற்றும் சில வயோதிகம் சார்ந்த பிரச்சனைகளும் சேர்ந்துகிட்டே தான் கேப்டனை பாடாப்படுத்துச்சு. இதன் பிறநாடியாவது கேப்டன் பழைய பன்னீர்செல்வமா திருமணம் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் இறைவனை வேண்டினாங்க. ஆனா காலம் ஒரு கொடூர நிலையா. அரக்கன் 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 28 இயற்கை எய்தினார் கேப்டன் விஜயகாந்த். முடிவுரை. நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் மரணம் தமிழ் மக்கள் கிட்ட பெரும் பாதிப்பையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டின் மூலை முடுகுகளில் இருந்தும் லட்சக்கணக்கானோர் திரண்டு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் அஞ்சலி செலுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. தொலைக்காட்சிகளின் முன் நின்னாடி அழுதபடி அஞ்சலி செலுத்துறவங்க கோடிக்கணக்கானோர். விஜயகாந்தின் இறுதி நிகழ்வு சிறு பிசிறு கூட இல்லாம சரியா ஒழுங்கு செய்யப்பட்டு நேர்த்தியா நடைபெற்றதுக்கு பின்னாடி தமிழக அரசின் பணி இன்றியமையாததாக இருக்கு. கோயம்பேடு திமுதிக அலுவலகத்துல இட நெருக்கடி ஏற்பட்ட நிலையில தீவுத்திடல் உடனடியா தயார் செய்யப்பட்டுச்சு. சென்னை மாநகராட்சி சார்பா பல பணிகள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அமைச்சர்கள் களத்துல இறங்கி மேற்பார்வையிட்டாங்க. எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாதபடி காவல்துறையினர் குவிக்கப்பட்டாங்க. இறப்பு செய்தி கேட்ட உடனே கேப்டனின் வீட்டுக்கு உடனடியா போயிட்டு அஞ்சலி செலுத்தினார் முதல்வர் ஸ்டாலின். அதோட முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு. இறுதி சடங்கு நடைபெற்ற போதும் போயிட்டு தன்னுடைய நண்பரை கௌரவமா வழி அனுப்பி வச்சாரு. கேப்டன் 2005 இருந்து 2010 வரைக்கும் தன்னுடைய அரசியல் பயணத்துல உறுதியா இருந்தாரு. தனித்தே தேர்தல்களில் போட்டியிட்டாரு. தேர்தல் வாக்கு சதவீதம் கூட்டினதுக்கு முக்கிய காரணம் எந்த குறுக்கீடுகளும் இல்லாம அவரே முடிவெடுத்தது தான். புள்ளி விவரத்தை அடுக்கி பேசும் விஜயகாந்தின் திரை பிம்பம் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. திமுக அப்படின்ற கட்சியை கடுமையா பல்வேறு நேரங்களில் விமர்சிச்ச போதும் முதல்வர் ஸ்டாலின் கடந்த 2 நாட்களா அவருக்கான இறுதி மரியாதையை அரசு மரியாதையுடன் செஞ்சு முடிச்சிருக்கிறது பாராட்டுகளை பெற்று வருது. ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் நெடுஞ்சாலைத்துறையால பாதிக்கு மேல இடிக்கப்பட்டு கேப்டன் மனசை சுக்கு நூறாக்குச்சு. அப்போ மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்புல வகிச்சவரை அழைச்சு அதே இடத்துல நிறுத்தி கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்த வச்சது கேப்டன் மனவடுவ ஆற்றின மாதிரி இருந்தது.
கேப்டன் மறைவுக்கு இத்தனை லட்சம் மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறது திரைத்துறையில அவர் செஞ்ச சாதனைகளுக்காகவோ அரசியல்ல அவர் தொட்ட உயரங்களையோ மட்டும் கிடையாதுங்க. தன்னுடைய வாழ்நாள்ல முழுசுமே பிறருக்கு கொடுத்து சிவந்த அவருடைய கரங்களுக்காகவும், பிறர் பசியாற்றி அதனால் மலர்ந்த முகத்துக்காக, பிறர் துன்பத்தை தன் துன்பமா கருதிய மனதுக்காகவும் தான். தேமுதிக அப்படின்ற கட்சியை வழி நடத்த, காப்பாற்ற, தொண்டர்களை தேற்ற எப்பொழுதும் கேப்டன் கட்சியின் தலைமை இடத்துல தேவைப்பட்டு கொண்டே இருப்பார். ஈகை குணம் கொண்ட, அன்பு செலுத்தக்கூடிய எதையும் எதிர்பார்க்காம ஆச்சரியப்படுத்துகிற, பாராபட்சம் இல்லாம பழகிற இன்னொரு கரிஸ்மேட்டிக் கேப்டன் தொண்டர்களுக்கு அமைய வாய்ப்பு இல்லை. யாரோ சொல்லி திடீர்னு கட்சி தொடங்கினவர் கிடையாது நம்மளுடைய கேப்டன். 15 வயசுலேயே அரசியலில் ஈடுபட்ட அவர் நடிகரான பின்னாடியும் அரசியலை ஒதுக்கினது கிடையாது. 1985களிலேயே தன்னுடைய ரசிகர் மன்றத்தையும் ஒரு அரசியல் இயக்கம் போல வளர்த்தெடுத்தாரு. மன்ற நிகழ்ச்சிகளில் தானே கலந்துக்கிட்டு உதவிகள் வழங்கினார். மன்றத்துக்குன்னு தனி கொடியை அறிமுகப்படுத்தினார். திருமணத்துக்கு போனா கூட வழியோர கிராமங்களில் மன்ற கொடி ஏற்றி வச்சாரு. 2001 உள்ளாட்சி தேர்தல் சமயத்தில் அவருடைய ஆதரவுடன் மன்ற நிர்வாகிகள் சிலர் சுயேட்சையா போட்டியிட்டு வென்றாங்க. இப்படி திட்டமிட்டு செயல்பட்டவர் தான் கேப்டன். அவருடைய மறைவு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. அவருடைய ஆன்மா இப்போதாவது நிம்மதியா உறங்கட்டும். A pure soul is like a fine pearls. தூய ஆன்மா நல்ல முத்துக்கள் போன்றது. நன்றி.